ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு கொரியன் ட்ராமா தாங்க கொண்டு வந்திருக்கும். இது ரொம்பவே சூப்பராகவே தான் இருக்கும் வழக்கம் போல். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து மனசு நினச்சிட்டே வருவாங்க, வேறு ஏதாவது காரணம் சொல்லியிருக்கலாம், நம்ம இப்படி கேட்டதுக்கு வந்துட்டு இதுதான் காரணம், நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சில அப்படின்ற ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேறு எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் ஹீரோ வந்துட்டு என்னாச்சு இன்னைக்கு ஆஃபீஸ் எப்படி போச்சு, அதாவது வேலைலாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு கார்டு எடுத்து கொடுப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவர் முழிச்சிட்டு இருப்பார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் முன்னாடி வேலை பார்த்த ஆஃபீஸ் அது, அங்கே இருந்துட்டு நீ தேடி வந்துட்டு திரும்ப கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அங்கே ஹீரோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு கார்டை பார்த்த உடனே ஒரு டவுட் வருது. அதாவது வந்துட்டு அந்த பேர் வந்துட்டு அவரோட எக்ஸோட நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேமை பார்த்தோன்னே ஒருவேளை அவளாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் கிட்ட வந்து எதுவுமே காட்டிக்காமல் அப்படியே அமைதியாக இருந்துறாரு. இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூஜன் இருக்காங்களா, அவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு ஓரன் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களும் பதறிக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்க உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ சூஜன் என்ன சொல்வாங்கன்னா, நடக்க கூட தெம்பு இல்லாமல் ஒரு பக்கமாக பார்க் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தா, நான் தான் இவளை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க. அப்படி என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவங்க வாயே திறக்கவே மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஊரனோட லவர் பாய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பார். அவர் கூட அந்த சிஓ இருக்கார்ல, அவர் உட்காந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு உட்காந்துருப்பாரு. அப்போ தான் ஹீரோ அங்கே வருவார். நீ தான் எனக்கு வழிகாட்டி, நீ சொல்கிறத கேட்டு தான் நான் இந்த மாதிரிலாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, இவன் சொல்கிறத கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ இப்போ முழிப்பார். அப்படி என்னடா அட்வைஸ் கொடுத்து தொலைஞ்சன்ற மாதிரி கேட்பாரு. அவனை எதுவும் சொல்லாதீங்க, அவர் தான் வந்து என் பாஸ், என் புது பாஸ் தான் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லிட்டாரு. அதாவது நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிக்குது பிடிக்கல, அவங்களோட சந்தோஷத்துக்காக அவங்கள தனியாக விட்டு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள சந்தோஷமாக விட்டுறணும், அவங்க லைஃப்பில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு எனக்கு புரிய வச்சதே அவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அவருக்கு கோவம் தான் வருது. எதுக்குடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ண இப்போ பாரு, லவ் பண்ணவங்க இந்த மாதிரி பிரிஞ்சு நின்றுட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்னெல்லாம் அட்வைஸ் நீ பண்ணியோ அதுதான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். அப்போ தான் அவரும் நினச்சி பார்ப்பார், ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கும். அப்போ வந்துட்டு இவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அது இப்படி நம்ம இன்னொருத்தவங்க நிம்மதியாக இருக்கணும்னு நம்ம விட்டுட்டு தனியாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ என்ன சொல்லியிருக்காரோ அது எல்லாத்தையும் அவர் சொன்னது தான். அப்போ நீங்கள் நான் பண்ணது தப்புன்னா அப்போ நீங்கள் பண்ணது தப்பு தானேன்ற மாதிரி இப்போ ஹீரோ கேட்பாரு. சரி அதெல்லாம் விடு, இப்போ வந்து உன் எக்ஸை எங்கேயாவது மீட் பண்ணியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது அவளை வேறு எங்கேயாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, உடனே அவர் சொல்வார், ஹீரோ சொல்வார், என்னை விட்டு அவள் போனதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். ஆனால் சிஓ என்ன சொல்வார்னா, ஆமாம் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ போயிட்டு அங்கே போய் படிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், மற்றபடி வேறு எதுவும் எனக்கு தெரியாதுன்னு அவரும் சொல்லுவார். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிஓ கிளம்பி வந்துட்டு சூஜன் இருக்காங்களா அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். சரி வெயிட் பண்ணுறாரு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அங்கங்கே கிளம்பி போயிடுவாங்க. அப்போ தான் இவர் என்ன கேட்பாருன்னா, அன்றைக்கி உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு நான் போகும்போது லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு இருந்தது, நான் ஒரு டவுட்டில் தான் வந்து பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை சந்தேகப்படுறேன் அப்படின்னு மட்டும் நினச்சிடாத, நீ எல்லா விஷயத்துலையும் தெளிவாக தான் இருக்க, ஆனால் ஒரு பிரச்சனை உனக்குள்ளே வரும்போது நீ அதுலேருந்து தப்பிச்சு ஓட தான் பார்க்குற, தற்காலிகமாக அந்த பிரச்சனையை சமாளித்தா போதும்னு நினைக்கிற, ஏன் அப்படி பண்ணுற, நீ யாருக்காக வாழணும்னு நினைக்கிற, நீ உன் வாழ்க்கையை நீ வாழ பழகு, நீ அப்படி துணிஞ்சு நின்னா உனக்கு சப்போர்ட்டாக நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதெல்லாம் பேசிட்டு காலையில் தான் உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு போனேன், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் என்னால் திட்டு வாங்க முடியும், 2 தடவைக்கு மேலே என்னால் திட்டு வாங்க முடியாது, சரி நீ கிளம்பு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க தான் வீட்டுக்கு கூட்டு போக மாட்டாங்களே. உடனே கார்லேருந்து இறங்கி அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இவங்களுக்கு அவர் மேலே பயங்கர வெறி ஏறிட்டு இருந்துச்சு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு மாடி வரைக்குமா வந்து எங்கள் அம்மா கூட வேற பேசி கடலை போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதாவது அதாவது மாமியார்னு கூப்பிட்டு அத்தைன்னு கூப்பிட்டுலாம் அவர் ஐஸ் வச்சிருப்பார். அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப கோவமாக இருக்குன்னா இவங்க வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு இருப்பாங்கல்ல. அதோட சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ பேசிட்டு போகிற பேச்சு எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கே ஒரு மாதிரி அந்த சிரிப்பாக இருக்கும். அவர் இறங்கினது மட்டும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு க்யூட்டாக போகிறாராம். இவங்களுக்கு அது வேற இவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே உட்காந்துருப்பாரு, சோஃபா மேலே, ஹீரோயின் கீழே உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தூங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வருவார். காலையில் அதாவது ஆஃபீஸ் விட்டு வரும்போது அவங்க ஒரு கார்டு கொடுத்தாங்கல்ல, அது அவங்கள்ட்டே திரும்ப கொடுப்பாரு. நீ எதுக்காக இந்த கேரியரை விட்டு வந்த அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல, ஆனால் நம்மளோட கல்யாண வாழ்க்கை வந்துட்டு உன்னை எந்த விதத்துலையும் வந்து உன்னோட சுதந்திரத்தை பாதிக்கக்கூடாது, நீ இந்த ஆஃபீஸ்க்கு திரும்ப வேலைக்கு போகணும்னு நினச்சின்னா தாராளமாக போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை அவங்கள்ட்டே திரும்ப கொடுப்பாரு. இவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்காங்களா, அதனால் சூஜன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓரனை வந்து கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில் தங்க வச்சுருப்பாங்க. காலையில் இப்போ சூஜன் முழிச்சு பார்ப்பாங்க, அங்கே வந்து ஓரன் இருக்க மாட்டாங்க. இவன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே இவங்க வெள்ளனை கிளம்பி வந்துட்டு ஆல்ரெடி அவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் லீஸுக்கு எடுத்து 7 வருஷமாக தங்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. இதே டைமுக்கு ஓரனோட பாய் ஃப்ரெண்டும் அங்கே வருவார். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டார்ல, அதனால உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, இவர் என்ன சொல்வாருன்னா, அதனால என்ன, நீயே இங்கே தங்கிக்கோ, ஏன் அப்படின்னா நீ தான் அந்த வாடகை ரெண்ட் எல்லாமே நீ தான் அதிகமாக கொடுத்துருக்க,
கொடுத்துருக்க. அதனால நீயே வந்துட்டு இங்க தங்கிக்கோ. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவருக்கு இப்ப நிலைமை சரியில்ல அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நீ இங்க தங்கிக்கோ. நீ காலி பண்ற நேரத்தில வந்துட்டு நீ எப்ப காலி பண்ணணும்? உங்களுக்கு செட்டில் ஆயிட்டு நீ காலி பண்ணுவீல்ல, அந்த டைம்ல வந்து அவங்க செட்டில்மெண்ட் அமௌண்ட் குடுப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அது இவங்க பண்ணதா இருக்கும். அத வேணா என் அக்கவுண்ட் நம்பர் உனக்கு தெரியல, அதில போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க திங்ஸ் எல்லாம் அடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா இப்போ ஊரன் வந்து அவங்க பாட்டுக்கு கிளம்புறாங்க. இப்ப தெளிவா இருக்காங்க. பார்த்தோன்னே அதாவது லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா அழுதுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் தெளிவானா கூட இப்ப பிரேக்கப் பண்ண சொன்னவங்களுக்கு வந்து முகம் வாடி போயிடுது. அதோட இவரு வந்து பார்க்குறாரு. இப்ப எல்லாம் ஓகேவான்னு கேட்கும்போது, அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஓகே தான். நான் தெளிவா இருக்கணும் அப்படின்னு தானே நீ இதெல்லாம் சொன்ன. என்னோட ஆசைக்காக நீ ஏன் உன்ன கஷ்டப்படுத்திக்கணும்? நான் என்ன ஆசைப்பட்டேன்? கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது உனக்கு பிடிக்கல. உன்னோட சூழ்நிலை அப்படி சரியில்ல அப்படின்னு நீ சொல்லிட்ட. எத்தன தடவ தான் நம்மளும் உன்னைய கஷ்டப்படுத்த முடியும்? அதனால இனிமே வேண்டவே வேண்டாம். நீயா என்ன வேணான்னு சொல்லிட்ட. சரி பரவால்ல. அ ஓகே தான். என்னோட ஹாப்பினஸ்க்காக தானே நீ சொல்லியிருக்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. என்னடா இவ அதுக்குள்ள தெளிஞ்சுட்டாளே அப்படின்ற மாரி இவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது, இன்னும் ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடக்குது. அதாவது இவங்க அந்த டேட்டிங் ஆப் இருக்கும்ல, அதில ஒருத்தர்கிட்ட பேசியிருப்பாங்கல்ல. அதாவது நார்மலான கான்வர்சேஷன் தான். இருந்தாலும் பண்ணியிருக்க கூடாது. பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அவரே வந்து இவங்கள பிக்கப் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா, இவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். "அட பாவி! உன்னால தானடா எங்களுக்கு பிரேக்கப்பே ஆச்சு. இப்ப வந்து பிக்கப் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சோகத்தில மூழ்கிருவாரு. ஹீரோயின காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த ஆஃபீஸ் வராங்க. அதாவது முன்னாடி வேலை பார்த்தாங்கல்ல, அந்த ஆஃபீஸ்க்கே வராங்க. அந்த ஆஃபீஸ்ல இப்ப வந்து மேனேஜரா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோவோட எக்ஸ் லவர் தான் அங்க இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் இவங்களுக்கு தெரியாதுல்ல, இவங்க தான் ஹீரோவோட எக்ஸ் லவர் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. ஹீரோக்கும் இவங்க தான் திரும்ப இங்க வந்திருக்காங்கன்றது தெரியாது. ஒரு டவுட் மட்டும் தான் இருக்கு. இந்த பேர வச்சு மட்டும் அவர் டவுட் பட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்க வந்தவங்க வந்துட்டு இப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு திரும்ப கதை எழுதுறதுல வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா வந்து எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கு" அப்படின்னுவாங்க. என்னன்னு இவங்க கேட்கும்போது, ஆல்ரெடி இங்க நான் வேலை பார்க்கும்போது, இங்க இருந்த ஒருத்தன் வந்து என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான். இப்பவும் அவன் இங்கேயே வேலை பார்க்கும்போது, அவனுக்கு நான் இன்னும் எதுவும் சரியான பதிலடி குடுக்காம, என்னால தொடர்ந்து வேலை பார்க்க முடியாது. அது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? லீகலா போறதா இருந்தா அவன் மேல கேஸ் குடுத்து உள்ள தள்ளிடலாம். இல்ல ஒரேடியா அவன முடிச்சு கட்டுறதா இருந்தா கூட முடிச்சு கட்டிடலாம். இல்ல எதா இருந்தாலும் நீயே சொல்லு அப்படின்ற மாரி அவங்க எக்ஸ் வந்து சொல்லுவாங்க. முடிச்சு விட்டுருவீங்களா? அந்த அளவுக்குலாம் ஆள் வச்சிருக்கீங்களான்ற மாரி ஹீரோயின் இப்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. ஆமா, நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு தொந்தரவு குடுக்குறவங்க இருந்தா, அது எப்படி சரி வரும்? அதனால தான் அப்படி சொல்றேன். எல்லாமே என்கிட்ட ரெடியா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. நீ பயப்படுற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் கிண்டல் பண்ணேன். உனக்கு என்ன அதாவது நீங்க ஃப்ரீயா வேலை பார்க்கணும் அப்படின்னா, நீ என்ன சொல்றியோ அந்த மாரி நம்ம அதுக்கு தகுந்த மாரி பண்ணிக்கலாம். உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க மாரி எதுவுமே இருக்காது. அப்படின்ற மாரி சொல்லிட்டு நான் சும்மா வந்து ஜோக் பண்ணேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது ஜோக் பண்ணீங்களா? இது ஜோக்கே கிடையாது. உங்களுக்கு ஜோக் பண்ணவே தெரியலன்ற மாரிலாம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா போறதுனால இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன செய்வாங்க, சரி வாங்க ரெஸ்டாரண்ட் போவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளிய வந்து நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிடுவீங்க போல, நல்லா சமைப்பீங்க போல, உங்க ஹஸ்பண்டுக்கு நல்லா சமைச்சு குடுப்பீங்க போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அவர் வந்து வித்தியாசமான ஒரு ஆளு. சில நேரங்கள்ல அவரே எனக்கு சமைச்சு குடுப்பாரு. அப்படி இப்படின்னு இவங்களும் அது மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம்ன்றது ஒரு தடவ எனக்கு நடந்துச்சு. அது கல்யாணம் மாதிரி தான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கேட்பாங்க. நாங்க 2 பேரும் ஆக்சுவலா எனக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாரு. நாங்க 2 பேரும் லிவிங் லைஃப்ல இருந்தோம். எங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை ஆனா தவறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்து போயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க 2 பேரும் வந்துட்டு லிவிங் லைஃப்ல இருந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுக்கும்போது, ஹீரோவோட ஃபேமிலி வந்து சுத்தமா என்ன ஏத்துக்கல. அதனாலயே நாங்க வந்து பிரேக்கப் பண்ணிக்கிற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. எமோஷனலா பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சங்கடமா போயிடுது. அச்சச்சோ! உங்களோட பாஸ்ட் லைஃப்லாம் கிளறி விட்டு உங்கள கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்ற மாரி அவங்க கேட்பாங்க. அதுக்குன்னே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப இப்படி இப்படி யாராவது ஒருத்தர் கேட்டா தானே அப்பப்ப நானும் அதெல்லாம் ரீகால் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி எனக்குள்ளேயே இருந்து எல்லாமே மறைஞ்சு போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சரி 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து கால் பண்ணிட்டே இருப்பாரு ஹீரோயினுக்கு. அவங்க பிக்கப் பண்ண அதாவது கால் வந்து பிக் பண்ணவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதெல்லாம் சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இஷ்டத்துக்கும் ஆட ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரே கார்ல 2 பேருமே வந்துட்டு இருக்காங்க. மாறி மாறி அடிச்சு புடிச்சு விளையாடுற அளவுக்கு இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்படி வந்துட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் இருக்க பக்கமா போயிடுறாங்க. அப்ப இவங்க கார்லேருந்து இறங்கி வந்துட்டு அவங்க பாட்டுக்கு சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்காக. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் அடிச்சு எடுக்கவே இல்லன்னோனே ஹீரோயின தேடி வர ஆரம்பிச்சுருவாரா, உடனே வந்துட்டே இருப்பார் ரோட்ல. இவங்க நேருக்கு நேர் எதிர்த்தாப்புல அதாவது எதார்த்தமாவே பார்த்துக்கிறாங்க. இவங்க பிரேக்கப் ஆகி 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஹீரோவும் அவங்களோட எக்ஸ் லவரும் பார்த்துக்கிறாங்க. பார்த்தோன்னே ஒருத்தர் எதுவுமே பேசாம நின்னுட்டே இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்பதான் வெளிய வராங்க. வரும்போதே பார்த்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அந்த நிக்கிறது, பேசாம நிக்கிறது, அந்த சூழ்நிலைய வச்சு இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அங்கேயே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மறைஞ்சு நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. "நீ இங்க தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கேட்டுப்பாங்க. "ஆமா நான் இப்பதான் வந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி" அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. உள்ள வந்து கார் ஓட்டிட்டு இருக்காருல்ல, அவர வந்துட்டு எங்க எக்ஸோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனச்சுப்பாரு. அதோட அந்த எக்ஸ் லவர் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோவுக்கு வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, அது ஒண்ணு குடுப்பாங்க. அத வாங்கி வச்சுட்டு இருப்பாரு. சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இப்ப 2 பேருமே இவ்வளோ தான் பேசியிருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இவங்க தான் வந்துட்டு ஹீரோவோட எக்ஸ் லவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபார்மே பண்ணியிருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வெளிய வந்துடுறாங்க. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த அந்த எக்ஸ் லவருக்கு அவங்க கூப்பிடும்போது இப்ப ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்கன்னா, என் வீடு வந்து நடந்து போற தூரத்தில தான் இருக்கு. நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் நடக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு வந்துறாரு வீட்டுக்கு. வந்துட்டு என்ன இவ இன்னும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா, எங்க போனான்னே தெரியலையே அப்படின்ட்டு திரும்ப திரும்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த டைம் வந்து அவங்க எடுத்துடுறாங்க. கால் எடுத்துட்டு வந்துட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, "எங்க தான் போயிருக்க? எத்தன தடவ தான் கால் பண்றது?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இங்க தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் பின்னாடி நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவங்க சரியாவே பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஒரு வார்த்தையிலேயே அவங்க அப்படியே முடிச்சுப்பாங்க. அவருக்கு வந்து நல்லா புரியுது. அத வந்துட்டு என்ன சொல்றது? அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, "ஃபோன வந்து சைலன்ட்ல போட்டேன்" அப்படின்ற மாரி சிம்பிளா எல்லாத்தையும் முடிச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஹனி வாட்டர்லாம் கலந்து குடிக்கிறாரு. ரொம்ப அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காராம். அதனால இதெல்லாம் கலந்து குடிக்கணுமா? அதனால அது மாரி பண்ணவும், இப்ப ஹீரோயின்ட்ட வந்து கேட்குறாரு, "இன்னைக்கும் நம்ம சேர்ந்து தூங்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல நான் நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப அசந்து தூங்குவேன். கொறட்ட விட்டு கூட தூங்க வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட தூக்கம் வந்து கெட்டு போகும். அதனால நான் என் ரூம்லயே படுத்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அவங்க ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க. வித்தியாசமா பேசுறா, இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தா அப்படின்ற மாரி இப்ப ஹீரோக்கு ஒரு மாரி சங்கடமா போயிடுது. அதோட அங்க அவங்க பாட்டுக்கு ஹீரோயின் பாட்டுக்கு அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்களா, ஹீரோ நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. திரும்பி பார்க்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாரு. அவங்க கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம கதவ சாத்திருவாங்க. உள்ள போய் உட்கார்ந்தவங்களுக்கு வந்து ஹீரோ மேல கோவம்லாம் கிடையாது. ஹீரோவும் அவங்க எக்ஸ் லவரும் இவ்வளோ நாளா மீட் பண்ணாம இருந்தாங்க. இப்ப அவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு நம்மளே ஒரு காரணமா ஆயிட்டோமோ! அப்படின்ற மாரி இவங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வருது ஹீரோ மேல. அவர் நான் தன்ன விட்டு திரும்ப போயிடுவாரா அப்படின்ற மாரி கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு கவலையாவே இருப்பாரு. இந்த மாரி சரியா பேச மாட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு என்ன கவலையா இருக்கும்னா, திரும்ப ஹீரோ மனசு மாரி அவளையே திரும்ப ஏத்துப்பானோ! அப்ப நம்ம என்ன பண்றதுன்ற மாரி தான் அவங்களுக்கு கவலையா இருக்கும். உட்காந்துட்டே இருப்பாங்க. யோசிச்சுட்டே தூங்கலாம் மாட்டாங்க. அப்ப ஹீரோ வந்து கால் பண்ணுவாரு. 2டே 2 வார்த்தையில மட்டும் பேசிட்டு வச்சுடுவாரு. திரும்பவும் நீங்க கதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். உங்களோட அதாவது இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாரு. ஆனா இவருக்கு தெரியும், இவர் டவுட் பட்ட மாரி அவங்க எக்ஸ் வேலை பார்க்குற அதாவது அவங்க மேனேஜரா இருக்கிற இடத்துல தான் இப்ப இவ வந்துட்டு வேலைக்கு ஆரம்பிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவருக்கும் தெரிஞ்சிருது. பார்த்தீங்கன்னா, இங்க ஓரன் காட்டுறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, இப்ப கெட்டப் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. லாங் ஹேர் எல்லாம் ஷார்ட் ஹேரா மாத்திக்கிறாங்க. மாத்திட்டு இப்ப சிஇஓ இருக்காருல்ல, அவர பார்க்க தான் வராங்க. ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு தானே இவரு. இவர்ட்ட பார்த்துட்டு கேட்குறாங்க, "அவன் எப்படி இருக்கான்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீ எப்படிம்மா இருக்கன்னும்போது, நான் ஓகே தான். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் எப்படி இருக்கான்? நல்லபடியா இருக்கானா? இல்ல ரொம்ப இப்படி எப்படி இருக்கான்னு?" கேட்கும்போது, பழைய இதெல்லாம் அதுக்குள்ள மறந்துட்டு இப்படி இப்படி இருக்கு. ஏம்மா அவரும் உடனே, "அவரும் நல்லாதாம்மா இருக்கான்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. "அப்ப நாங்க 2 பேரும் சேர்றதுக்கு வழியே இல்லையா? அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் வாழ ஆரம்பிச்சுட்டானா?" அப்படின்ற மாரி இவங்க கேட்பாங்க. டக்குன்னு இவரு என்ன சொல்வாருன்னா, "அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ ஏன் அந்த மாரிலாம் நினைக்கிற? நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவன் நினைக்கிறான். அவனையே நினைச்சுக்கிட்டு தான் நீ இருக்க. நீங்க 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்ப தான் செய்றீங்க. காலம் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். கொஞ்ச நாளைக்கு மட்டும் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. பேசிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஓரன் நினைக்கும்போது, அந்த ஆப்ல டேட்டிங் பண்ண ஆப்ல ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆனார்ல புதுசா இவங்கள கொண்டு போய் ட்ராப்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இப்ப இந்த சிஇஓ ஆஃபீஸுக்கே அக்கவுண்டன்ட்டா வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. அவ்வளோதான் ஓரனோட பாய் ஃப்ரெண்ட் கதை முடிஞ்சுதுன்ற மாரி தான் சொல்லணும். அதோட வந்துட்டு இந்த சிஇஓ கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசி பழகுறாரு. இந்த ஓரன் அங்க நின்னுட்டு இருக்காங்க. "சரி வாங்க நான் உங்கள ட்ராப் பண்றேன்னு" சொல்லும்போது, "இல்ல நான் பஸ்லயே போய்க்கிறேன்னு" அவங்க சொல்றாங்க. "எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கீங்க. உங்கள பார்த்துட்டு பார்க்காத மாரி போக எனக்கு விருப்பம் இல்ல. நான் ஒண்ணும் அவ்வளோ மோசமானவங்கலாம் கிடையாது. நீங்க வேணா சிஇஓட்ட கேட்டு பாருங்களேன்." அப்படி இப்படின்லாம் அவர் சொல்றாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வழி பூராவுமே அவர் பாட்டுக்கு பேசுறாரு. ஓட்ட வாய் பேசுற மாரி பேசிட்டே இருக்காரு நான் ஸ்டாப்பா. "என்னங்க நீங்க அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? அந்த டேட்டிங் ஆப்ல நீங்க என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்க. உங்கள பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஆனா நீங்க தான் என்ன கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. என் ஃபேஸ் உங்களுக்கு அடிக்கடி மறந்து போகுது." அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்காரு. டக்குன்னு இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, "அந்த ஆப்ப நான் இன்ஸ்டால் பண்ணதே அந்த ஆஃபீஸ்ல உள்ள சிஇஓ இருக்காருல்ல, அவருக்காக தான்" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. தான் லவ்வர் அப்படிலாம் சொல்லாம, "அவருக்காக தான் நம்ம அந்த ஆப்ப வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இன்ஸ்டால் பண்ணேன். அப்படிதான் உங்கள்ட்ட பேசினேன். நீங்க தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க." அப்படின்ற மாரி இவங்க தெளிவாவே சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ட்ராப் பண்ற இடம் எதுன்னு கேட்கும்போது, இவங்க ஆல்ரெடி இருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் வராங்க. இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எடுக்க வேண்டியிருந்திருக்கும். அத எடுத்துட்டு போலான்னு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அந்த மாடியில தானே அதாவது அந்த அபார்ட்மெண்ட் மாடியில சின்ன ரூம்ல தானே அவங்க இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட பாய் ஃப்ரெண்ட் கூடவே 7 வருஷமா அங்கேயே இருந்திருப்பாங்க. பார்க்கறதுக்கு அவங்களுக்கு பல ஞாபகங்கள் வந்துட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் குடுத்த ரிங் இருக்குல்ல, அதாவது மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணி அவர் லவ்வர் வந்து ரிங் குடுத்துருப்பாரு. அது அவங்கள ரொம்பவே உறுத்திட்டு இருக்கும். அந்த ரிங்க பார்த்துட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் பாய் ஃப்ரெண்டும் அங்க வந்து நின்னுட்டு இருப்பாரு. இவங்க அவர பார்ப்பாங்க. பார்த்துட்டு எதுவுமே பேசிக்க மாட்டாங்க 2 பேருமே. எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுருவாங்க. சரி கிளம்பலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராப் பண்ண ஆளு இன்னும் கிளம்பாம அதே இடத்துல நின்னுட்டு இருப்பாரு. "நீங்க இன்னும் போகலையான்னு?" சொல்லி கேட்கும்போது, "இல்ல நீங்க ஏதோ கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு நெனச்சேன். நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. அங்கேயே வந்து நான் ட்ராப் பண்ணிடுறேன்."
அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. இப்போ இவங்க ஊரன் வந்து திரும்பி பார்ப்பாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டே தான் இருப்பார். ஐயோ இவன் வேற பார்த்துக்கிட்டே இருக்கானே, சரி ஓகே அவனாவது நிம்மதியாக இருக்கட்டும், நம்ம இந்த மாதிரி இருக்கோம்னா அவனாவது வேற முடிவு எடுத்துகிட்டு நிம்மதியாக இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏறி அவர் கூடயே போயிடுறாங்க. போகும்போது அப்படியே உள்ளே உட்காந்துட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப கவலைப்படுறாங்க. இவங்க பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு போகிறது அவருக்கு தெரியல. இவங்க நல்லா ஜாலியாக செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு புதுசாக வேலை கிடச்சிருக்குல்ல, அதாவது ஆல்ரெடி வேலை பார்த்த இடத்துலையே அந்த இதில் வந்துட்டு 2 பேப்பரை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ஆல்ரெடி ஹீரோயின் வேலை பார்க்கும்போது ஒருத்தர் வந்து இவங்கள்ட்ட தப்பாக நடந்துக்கிட்டார்ல, அவர் மேலே கேஸ் கொடுக்கறதுக்கான பேப்பர்ஸை எழுதி அதில் சைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க புதுசாக வேலைக்கு செய்கிறாங்கல்ல, அந்த வேலை சம்மந்தமாக அதில் வந்து அந்த கான்ட்ராக்ட் அதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதில் வந்துட்டு அந்த வேலைக்கான சம்பளம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஹீரோயின் பார்க்கும்போது அதிகமான சம்பளமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ சம்பளத்தை அள்ளி கொடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோயின் கேட்பாங்க. எல்லாம் உனக்கு தான், நல்லா என்ஜாய் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சத்தமாக சொல்லி சொல்லி என்ன மாட்டி விட்டுறாத வம்புல அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சாப்பிட போகலாமா அப்படி இப்படின்னு கேட்டு இவங்க கூட ரொம்பவே அவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்து முன்ன மாதிரி இப்போ கலகலன்னு பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் வந்துட்டு ஹீரோவோட எக்ஸ் லவர்னு தெரியாத போது அவங்க கேஷுவலாக பழகிட்டாங்க. இப்போ இவங்க க்ளோஸ் ஆக எங்கள் ஹீரோ தன்னை விட்டு போயிடுவாரோன்ற பயம் இவங்களுக்குள்ள வந்ததுனால இவங்களால வந்துட்டு ஒரு இதாக வந்து அவங்கள்ட்ட பேச முடியாத மாதிரி இருக்குது. போது இவங்க அமைதியாக உட்காந்துட்டே இருக்காங்க. இவங்க வாயை திறந்து கேட்குற ஒரே கேள்வி ஒன்று மட்டும்தான் இருக்கும். அதாவது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், தப்பாக எடுத்துக்கூடாது. உங்களுக்கு ஒரு எக்ஸ் லைஃப் இருந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த பாய் ஃப்ரெண்டை திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப அவரை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுட்டு அவர் கூட சேர்ந்து வாழ்வீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிட்டு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல, இப்போ நம்ம கான்ட்ராக்ட் சம்மந்தமாக தானே பேச வந்திருக்கோம், அதை பற்றி பேசு அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சொல்ல போகிற பதிலை வச்சு தான் நான் சைன் பண்ணணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்போ இங்கே கூட வேலை பார்க்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இவங்க எப்படி என்ன மைண்டில் இருக்காங்கன்றது தெரிஞ்சால் தானே இப்போ ஹீரோயினால் சரியாக பண்ண முடியும். இல்லாட்டி அவங்க இப்போ நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்த்தாலும் அவர் கூட போவேன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா இவங்க இங்கே வேலை செய்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல. அதனால அவங்க அது மாதிரி யோசனை பண்ணுவாங்க. டக்குன்னு அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ சொல்கிறத பற்றி இப்போ வரைக்கும் நான் யோசிச்சே பார்க்கல. அன்றைக்கி யதார்த்தமாக நம்ம 2 பேர் வந்துட்டு இருந்தோம்ல, அப்போ தான் 12 வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு என்னோட எக்ஸ் லவ்வரை வந்து நான் பார்த்த உடனே எனக்கு ஒன்றுமே பேசவும் வரல, எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால் இப்போ நீ கேட்குற கேள்விக்கு என்னால் சரியாக ஆன்சர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஹீரோயின் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், அவர் என்ன பிக்கப் பண்ணுறதுக்காக தான் அன்றைக்கி வந்தாருன்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் இதுக்கப்புறம் என்ன பேசிக்கிறாங்கன்ற சீன் வந்து அப்படியே பேலன்ஸாக நின்றுட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு சூஜன் வந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னா, அவனோட லவர் சிஓ இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ ரொம்ப தைரியமான பொண்ணாக இருக்க, ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் வந்து சரியாக பேசாமல் இருந்துடுற, எந்த பிரச்சனையும் நீ வந்து முடிச்சு வச்சிட்டீங்கன்னா யாரும் உங்ககிட்ட வந்து, ஏன்னா அவங்கள எப்போ பார்த்தாலும் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டும் கேலி பண்ணிட்டும் தானே இருக்காங்க, அதுக்கெலாம் நீ நினச்சினா முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நீ அதை பண்ணாத இருக்கிறனால தான் எல்லாருமே உன்னை வந்து மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாங்க, உங்ககிட்ட அப்படி பேசுகிறாங்க, பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதனால் இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா செம்ம கோவம் வரும். நம்மக்கிட்ட அந்த மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ண நினச்ச அத்தனை பேர்கிட்டையும் இன்றைக்கி ஏதாவது கேட்டு விட்டே ஆகணும், இந்த பிரச்சனையை நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கும் தோணும். அதனால் அவங்க ஆஃபீஸில் அவங்கள கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்களே, அவங்கள பார்க்குறதுக்காக நேருக்கு நேராக நின்று இப்போ பேச ஆரம்பிச்சிருவாங்க. தனியாக அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட கேட்பாங்க, இந்த கம்பெனியில் 2015 நான் வேலை பார்த்துட்ருக்கேன், இத்தனை மணி நேரங்கள் நான் வேலை பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ நாளில் நான் நிம்மதியாக வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னா கிடையவே கிடையாது. காவாசி நேரம் மட்டும்தான் நிம்மதியாக இருக்கேன், அதுவும் நீ ஆஃபீஸ்க்கு லீவ் போகிற நேரம், நீ இல்லாத நேரத்தில் மட்டும்தான் நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன். நீ ஆஃபீஸ்க்கு வந்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு வார்த்தையால் என்னை காயப்படுத்திகிட்டே தான் இருந்திருக்கீங்க. எனக்கு உடம்பு முடியல, ஒரு ஃபீவர் தலைவலி அப்படின்னா கூட அதை என்னால் வந்து வெளியே காட்ட முடியாத அளவுக்கு தான் நீங்கள் என்கிட்ட நடந்துகிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா அன்றைக்கி நான் சோர்வாக இருந்தால் கூட உனக்கு என்ன பீரியட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டு நான் அசிங்கப்படுத்திடுவீங்க. இது மாதிரி நான் நிறையவே டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. சரி நீ இப்போ என்னதாம்மா சொல்ல வர, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், இப்போ நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு டக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்காக நான் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல, ஒரு சாரி தான் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் மனசார நீங்கள் சாரி கேட்கணும். இதுக்கப்புறம் எந்த பொண்ணுக்கிட்டையும் அந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சாரின்றது எனக்கு தேவை கிடையாது. எல்லார் முன்னாடியும் தானே நான் நீங்கள் அசிங்கப்படுத்தியிருக்கீங்க, எல்லார் முன்னாடியும் சேர்த்து தான் நீங்கள் வந்து என்ன சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அவரும் யோசிச்சுட்டு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வேகமாக சேவோ தேடி வராங்க. அவர் ஒரு பார்க்கில் உட்காந்து விளையாடிட்டு இருப்பார். அந்த இலையெல்லாம் தூக்கி போட்டு அவரை பார்த்தோன்னே நேராக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. என்னம்மா ஹாப்பியாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கொடுத்த தைரியத்தில் தான் இவ்வளோ நாளாக என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தால, அவர் நல்லா நாக்கு பிடுங்குற மாதிரி நல்லா கேட்டு விட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பேசிட்டு இப்போ கிளம்பி வருவார். ஆஃபீஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பக்கமாக ஒரு மார்க்கமாக நின்றுட்டு இருப்பார். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பாரு. பார்த்தா ஹீரோ வந்துட்டு கையில் வந்து அவங்களோட எக்ஸோட கார்டு கொடுத்தாங்களே, அந்த கார்டை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பார். அதை எட்டி பார்த்து இவருக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். என்னடா இதை பார்த்துட்டு நிற்கிற, என்னடா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்பாரு. ஒன்றும் இல்லை, அவளை பார்த்தேன், அவள் இந்த கார்டை கொடுத்தா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயம்லாம் உன் ஒய்ஃபுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஓ கேட்பாரு. இல்லை அவளுக்கு
எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஆனால் இப்போ இவர் என்ன சொல்வார்னா, நீயா அதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிடு, ஒய்ஃப் கிட்ட வந்து நீயா இந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறது தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஹீரோ என்ன சொல்வார்னா, என்னன்னு என்ன போய் சொல்ல அவள் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல சோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவள் பார்க்கவே ரொம்ப குழந்தைத்தனமானவ, ரொம்ப நல்ல பொண்ணு அவள். என்ன இப்போ கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு அவளை நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். அவளோட லைஃப்பில் எல்லாத்தையும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் சொல்லணும்னு நினச்சாலும் என்னத்தை சொல்கிறது? 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சுது. அதை என் பேரண்ட்ஸ்க்காக நான் வந்துட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட நான் சொல்லி எந்த மூஞ்சி எடுத்து நான் சொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுவார். அதனால் அவளோட நிம்மதியை கெடுக்க நான் விருப்பப்படலை. எனக்கு வந்து இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு கூட சொல்லுவார். என்ன சொல்வாருன்னா, நான் சொல்ல சொன்னது உன் ஒய்ஃப் கிட்ட இல்லைடா, மொதல் உன் எக்ஸ் கிட்ட பேசு. ஏன் அப்படின்னா வந்து அவள் இப்போ என்ன மைண்டில் இருக்கா, என்ன நோக்கத்தில் இருக்கான்னு தெரியல. அவள் சும்மா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ உன் ஒய்ஃப் வந்து அவள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறா. நீ சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் பேசி அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அதனால் உங்கள் லைஃப் வந்து வேறு மாதிரி கூட ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீ உன் எக்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு பேசுகிறது தான் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ ஒரு விஷயத்தில் நினச்சா சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டிருக்கீங்க, அது 2 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்கிற. ஆனால் நீ வந்துட்டு அதையும் தாண்டி உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவன் மேலே ரொம்ப பிரியமாக இருந்த. அவளுக்கு அப்புறம் வேறு யாருமே உன் லைஃப்பில் கிடையாதுன்னு நீ உறுதியாகவே இருந்த. ஆனால் இப்போ வந்துட்டு ஹீரோயினுக்காக நீ வந்துட்டு அதாவது உன் ஒய்ஃபுக்காக நீ இவ்வளோ தூரம் யோசிக்கிற. இப்போ அந்த பொண்ணே நேரில் வந்து நின்று கூட இவன் மனசு கஷ்டப்பட்டுருமோ, இவ வந்து கவலைப்பட்டுருவாளோ, இவளோட லைஃப் வீணாக போயிடுமோ அப்படின்னு நீ உன் ஒய்ஃபை தான் அதிகமாக நினைக்கிற. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீ அவளை உண்மையிலே லவ் பண்ணுற போல இருக்குது அப்படி இப்படின்னு இவர் சொல்லுவார். அப்படி ஒரு வேளை நீ வந்து உன் ஒய்ஃபை வந்து நீ உண்மையிலேயே விரும்ப ஆரம்பிச்சிட்டே அப்படின்னா வந்துட்டு அதையும் லேட் பண்ணி தொலைக்காத, அதை சீக்கிரமாக சொல்லிடு அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுப்பாரு. அப்போ தான் ஹீரோ வந்து யோசிச்சு பார்ப்பாரு. அன்னைக்கு வந்து ஹீரோயினை தேடி தானே அவர் அலைஞ்சிட்டே இருந்தார். யதார்த்தமாக அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பார்த்த உடனே அப்போ ஹீரோ வந்து அவர் மைண்டில் வந்துட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் இவளை பார்த்துருக்கோம் அப்படின்ற எந்த சந்தோஷமும் அவருக்கு இல்லை. அதை விட அதிகமாக இவ எங்கே போனா, இவளுக்கு இத்தனை தடவை கால் பண்ணுறோமே, இவளை காணுமே அப்படின்ற பதட்டமும் பயமும் தான் அவருக்கு அதிகமாக இருந்தது. ஸோ இவங்களை விட அவர் இவங்கள தான் அதிகமாக மிஸ் பண்ணாரு அப்படின்றத அவராக புரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் யோசிக்கும் போது ஹீரோக்கு எப்படி இருக்குன்னா, இதுதான் உண்மையிலே லவ்வாக இருக்குமோ, நம்ம தான் முட்டாள்தனமாக நடந்துட்டு இருக்கோமோ, சரி அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு புக்கு ஒன்று வாங்கி கொண்டு போய் அவளுக்கு கொடுப்போம். ஏன்னா அவங்க வந்து ஸ்டோரி எழுதுறவங்க தான், புக்ஸ் படிக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு புக்கை வாங்கி கொடுக்கலான்ட்டு வராரு. அந்த ஆஃபீஸ்க்கே வராரு. ஏன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கே தான் இருக்காங்க, அவங்களோட ஒய்ஃப் அங்கே தான் இருக்காங்க. 2 பேரும் மீட் பண்ணி பேசலாம் நினைக்கிறாரு என்னமோ தெரியல. இப்போ அங்கே வராரு. அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் கிட்ட ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் தப்பாக நடத்த முயற்சி பண்ணியிருப்பார்ல, அந்த ஆள் நின்றுட்டு இருக்காரு. எதுக்காகனா இப்போ வந்து சொல்லியிருப்பாங்கல்ல அவர் தப்பாக நடந்ததுக்காக அவர் மேலே கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக கூட மேபி அவர் அங்கே வந்திருக்கலாம். இந்த சீன் இங்கே இருக்கும்போது ஓரன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு அந்த அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணார்ல, அவர் நான் ஸ்டாப்பாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு. எங்கே போனாலும் உங்களை நான் ட்ராப் பண்ணுறேன் பின்னாடியே வராரு. இவங்களுக்கு நல்லா புரியுது அவன் நல்லா ஏதோ ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு இப்போ தனியாகவே வராங்க. எல்லா விஷயத்தையும் ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், நான் 7 வருஷமாக நாங்கள் வந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி மாடியில் வந்து பார்த்தீங்கல்ல, அதே இடத்துல தான் நானும் அவரும் வந்துட்டு 7 வருஷமாக டேட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஒன்றா தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு இருக்கிறது தான் ஆசை. ஆனால் அவனுக்கு கல்யாணத்தில் அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லிடுறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் என்னோட லைஃப்லையும் நானும் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், பல வருஷம் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு வாழணும் தான் எனக்கும் ஆசை. ஆனால் வந்துட்டு அதிலெல்லாம் ஆர்வம் இல்லாதவளாக இருந்தா, அதனால தான் எங்களுக்குள்ளேயே பிரேக்கப் ஆகிடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இவர் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ இந்த சேட்லேயே வந்துட்டு அவங்க வந்து ஆப் கண்டுபிடிச்சி இவங்கள்ட்ட பேசும்போதே 2 பேருமே ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்றனால தான் அது கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இவங்களோட பேச்செல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் ஒரு வேளை சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுதான் ஆப்போசிட் ஆளும் எதிர்பார்க்குற மாதிரியே இருக்கும். இருக்கான்ல, அதாவது ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருக்கான்ல, அவன் வந்துட்டு ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இவர் தான் மாப்பிள்ளைன்றது தெரிஞ்சவுடனே ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு பதிலாக இவர்கிட்ட உட்காந்து பேசிடுறாரு. என்னை மன்னிச்சிடுங்க, அன்னைக்கு நான் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், அதனால தான் ஹீரோயின் கிட்ட வந்து நான் தப்பாக நடந்துக்கிட்டேன், அதனால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் நிறைய வேலை பார்க்குறேன், நிறைய கான்ட்ராக்டெல்லாம் சைன் பண்ணியிருக்கேன், இப்போ என் பேரில் வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா வந்துட்டு அது என்னோட ஃப்யூச்சரை பாதிக்கும், என்னால் வேலைக்கு போக முடியாது, அதனால் நீங்கள் தான் சொல்லி அவங்கள புரிய வைக்கணும் அப்படி இப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நடு ராத்திரியில் ஹீரோயின் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிட்டு ஒரு மாதிரி வேகமாக வந்து நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இவர் ஹீரோட பில்டிங்கை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதனால தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, அப்போ நீ தான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்க, இதுக்கு தான் அந்த பிள்ளை பயந்து அந்த அர்த்தத்தில் ஓடி வந்துச்சா, அப்போ நீ தான் அதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதோட அப்படியா, அப்போ இவர் ஹீரோ அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்போ உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதா, நானாக தான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் உளறிட்டேனா, சரி நான் அப்போ அவங்கள்ட்டே பேசி நான் அவங்கள்ட்டே எப்படியாவது சாரி கேட்டுறேன், ஏன்னா என் மேலே
கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறாரு. உடனே ஹீரோ அவர் கையை பிடிச்சிக்கிறாரு. என்கிட்ட தானே பேச வந்த, என்கிட்டயே பேசு, அவகிட்ட என்னடா உனக்கு பேச்சு வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹீரோயிசத்தை காட்டுறாரு. ஹீரோட எக்ஸ் லவரும் ஹீரோட ஒய்ஃபும் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும்ல. அது 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அவங்க வந்து இப்போ இவங்க கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களா, இன்கேஸ் எனக்கு அவனை திரும்ப பிடிச்சி நான் அவன் கூடயே செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி ஒரு வேலை நடந்தால் கூட நீங்கள் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருப்பீங்க, உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. அப்போ உனக்கு அவனை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்பாங்க. எனக்கு பிடிக்க தான் செய்யுது, எப்போவுமே நான் அதுக்காக காத்துட்டு இருப்பேன், அவருக்கு என்னை பிடிக்கிற அளவுக்கு நான் காத்துட்டே இருப்பேன், ஒருவேளை அவர் உங்களை ஏற்றுக்கிட்டா கூட என்னைக்காவது என்னை ஏற்றுக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளை அதே மாதிரி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அது தன்னால் நடக்கணும். அவங்களோட இதயத்தில் வந்துட்டு நீ உனக்கு என்னை பிடிச்சிருக்கிறதுனால நீயும் என்னை பிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அது நடக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் இருக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அவராக வந்துட்டு இங்கேருந்து போ, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் தான் நான் இங்கேருந்து போவேனை தவிர்த்து அவரை விட்டு நான் எப்போவுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்காக என்னை பிடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆனால் என்னை வேணான்னு சொல்கிறது அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அதாவது அந்த மாதிரி வாய்ப்புகளுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா 2 பேரும் ஏதாவது கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் நார்மல் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க அப்படி சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது நீங்கள் தான் என் ஹஸ்பண்டோட எக்ஸ் லவர் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டிக்க வேண்டாம், அதெல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்ற மட்டும் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்காங்க. இவங்க எதுக்காக அப்படி பேசுகிறாங்கன்னா, இது எனக்காக கூட கிடையாது, இந்த மாதிரிலாம் எனக்கு அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சால் அவர் வருத்தப்படுவார், நான் கஷ்டப்படுவணும்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுவார் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்கிறாங்க. இவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. அதாவது எப்படி சொல்லி வச்சுருப்பாங்கன்னா, பிரியும் போது நீ வந்து இதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணக்கூடாது, எந்த பொண்ணும் உன் லைஃப்பில் இருக்கவே கூடாது, நீ லைஃப் ஃபுல்லாக நீ சிங்கிளாகவே இருந்து கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் சாபம் விட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு சொல்லியும் இன்னொரு பொண்ணு கூட அவன் டேட் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான், அவளை வந்து இந்த அளவுக்கு நேசிக்கிற மாதிரி பண்ணியிருக்கான் அவன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரொம்ப யோசிச்சுட்டே வருவாங்க. அதே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆள் இருக்காங்கல்ல, அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, ஒரு விபரீதம் நடந்து போச்சுன்னு வரு என்னன்னு சொல்லிட்டு இப்போ இந்த எக்ஸில் அவர் கேட்பாங்க. அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பேசினார்ல ஆஃபீஸில், ஒருத்தர் தப்பான அவரை போட்டு சாத்துன்னு சாத்திருப்பாரு. அதை ஒன்றே இந்த மாதிரி நடந்துருச்சு. இப்போ அவன் மேலே கேஸ் கொடுக்கலான்னு அவனை வர சொன்னால், இப்போ அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆள் அடிச்சிட்டாரு, நம்ம ஆஃபீஸ் மேலே வந்து கேஸ் கொடுத்துட்டான் அப்படின்னு அவனை இப்போ இந்த எக்ஸ்லவருக்கு ஒன்றுமே ஓடலை. அவன் ஒரு பூச்சியை கூட அடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பானே, அவன் எப்படி அவனை அடித்தான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும். இப்போ இங்கே வந்துட்டு சூஜன் இருக்காங்கல்ல, அவங்கள காட்டுறாங்க. இவங்க ஆல்ரெடி சொல்லி வச்சுருப்பாங்கல்ல எல்லாரும் முன்னாடி நீ சாரி கேட்கணுன்னு. உடனே அந்த ஆள் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்படி ஓப்பனாக கேட்க முடியாதுல்ல, திமிர் வேலையெல்லாம் ஓப்பனாக பண்ணுறாங்க, மன்னிப்பு கேட்கறதுக்கு அவருக்கு வந்து மனசில். டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இவ்வளோ நாள் நம்ம நல்லா அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம், அதெல்லாம் யார் காரணம், நம்ம டீம் லீடர் தான் காரணம், இத்தனைக்கும் அவங்க வந்து டீம் லீடராக இருக்காங்க, அப்படி இருக்கும் போதே அவங்கள இந்த அளவுக்கு ஓட்டியிருக்காரு இந்த ஆள், அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு, இங்கே பாருமா இப்போ நான் சொல்லுவேன், இப்போ இந்த வேலை நம்ம செஞ்சுருக்கோம், இவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கோன்னா அதுக்கு யார் காரணம், டீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கத்தணும், ஏன்னா எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசி வச்சுட்டு அவர் சொல்லவும் எல்லாரும் இதே மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சூஜன் சாரிம்மா, ஏதோ தெரியாமல் அந்த மாதிரிலாம் பேசிட்டேன் பெருசு, அந்த மாதிரி ஒரு கேஷுவலாக இதை யாருக்கும் தெரியாத மாதிரி பூசினாப்பில் அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாரு. இவர் சாரி கேட்கறதே தப்பு, அதில் இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவே கோபத்தை அதிகப்படுத்திடும். இந்த பேருக்கு கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. சூஜன் என்ன பண்ணுறாங்கன்னா, கிளம்பாமல் இப்போ அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. போகிறவங்க வந்துட்டு சேவோ இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இவ்வளோ தெளிவாக சொல்லி ஒருத்தவங்களை புரிய வைக்கிறோம், அதுதானே லாங்குவேஜாக இருக்கும். ஏன்னா இப்போ மிருகங்களோட பேசும்போது கம்யூனிகேஷன் சரியாக இருக்காது, நம்ம ஒருத்தர் பேசுகிறோம் அப்படின்னா அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறது தானே அது லாங்குவேஜ், அப்படி சொல்கிறது புரிஞ்சுக்காதவங்க வந்து எப்படின்னா அது மனுஷ லிஸ்ட்லேயும் நம்ம சேர்க்க முடியாதுன்னு அவர் சொல்வார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த சூழ்நிலையும் என் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம்மா, அதுக்கு இப்போ என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. உடனே சரி ஓகே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. இப்போ பேசின தோரணையே சரியில்லையே, என்னத்தை பண்ண போகிறான்னு வர தெரியலையேன்னு இப்போ அவருக்கு ஒரே யோசனையாக இருக்கும். முன்னாடி அவரை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்களே, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவர் அதாவது எக்ஸ்கியூஸ் மீன்னு ஒன்று இப்படி திரும்ப வரல ஸ்டைலாக ஏஸ் அப்படின்னு அந்த மாதிரி அவரும் திரும்புறாரு. படார்னு மூஞ்சிலேயே 4 குத்து 4 மிதி எல்லாம் மிதிச்சிட்றாங்க, போட்டு பயங்கரமாக போட்டு அவரை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கு கோவம் தீர தீர அவரை போட்டு அதாவது இதான் கரெக்டு, அவங்க வந்து ஃபஸ்ட்டு போய் சொல்லும் போது அவருக்கு புரியலல்ல, இப்போ நல்லா அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓரனோட புது பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி வாங்க நம்ம இப்போ பார்ட்டிக்கு போகலாம், நானே எல்லாரையும் கூப்பிட்டு போகிறேன், ட்ராப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறார். ஃபஸ்ட்டு இவர்கிட்ட இந்த காரை பிடுங்கணும் போல இருக்கு. ஓரனோட பாய் ஃப்ரெண்டையும் வந்துட்டு எல்லாரும்
பார்ட்டி கூப்பிடுறாங்க. நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு. உடனே ஏன் இப்படி மற்ற நாள்லாம் வருவான், ஃப்ரைடே நைட் ஆனா மட்டும் வரவே மாட்டேங்கிறான், அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுவாங்க. உடனே எல்லாருமே நார்மலாக இருப்பாங்க. இவர் மட்டும் கத்திட்டு இருப்பார் அந்த பார்ட்டியில். ஓரனை எப்படியாவது நான் மறந்துடணும் மறந்துடணும்னு கத்துன்னு கத்துவார். அங்கே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் தலைகீழ ஆட ஆரம்பிச்சிருது. என்ன இவ இந்த மாதிரி ஆட்டம் ஆடிட்டு இருக்கால, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இவ்வளோ நாள் அடக்கமாக ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடும். என்னடி நீ ஆஃபீஸ்லலாம் இவ்வளோ அடக்கமாக இருந்து இப்போ இந்த ஆட்டம் ஆடுறேன்னு வந்து இங்கே வந்தால் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், இங்கெல்லாம் பேச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓரனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவரை பிடிச்சி பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா பயங்கரமாக அவரை இன்னொருத்தரை அடிக்க போகும்போது எப்படி அடிக்க போகிற கைப்பிள்ளைக்கே இவ்வளோ அடிபட்டிருக்குன்னா அடி வாங்கினவன் உயிரோட வரப்பான்ற மாதிரி ஹீரோவுக்கு வந்து இவ்வளோ அடிபட்டிருக்குன்னா அப்போ வந்து அவனுக்கு எவ்வளோ அடிபட்டிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதோட ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா இந்த பிரச்சனை வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து சேர்ந்துடக்கூடாது, ஏன்னா அவன் எப்படியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான், ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவங்களும் வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோ கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு முதல் கேள்வி அவர் கேட்குறது வந்து இந்த மாதிரி அவனை நான் அடிச்சிட்டேன், அதனால ஹீரோயினுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் ஒரே டீமில் இருக்கிறதுனால அவனை நான் பேசி சமாளிச்சிட்டேன், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதை கேட்கறதுக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இவங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா ஆமாம் இதை கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் அவளுக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன நீ பார்க்குற, என்கிட்ட பேசுறதுக்கோ இல்லை என்கிட்ட கேட்கறதுக்கோ எதுவுமே உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை எனக்கு எதுவுமே இல்லை, ஒன்று மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன், என் ஒய்ஃப்ன்றதை தாண்டி அவள் ரொம்ப டேலண்டான பொண்ணு, அவளோட வேலையை பறித்து அவளை கஷ்டப்படுத்திட வேணாம், அவளுக்கு உண்டான திறமைக்கு உண்டான வேலையை மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை பற்றி மட்டுமே பேசுகிறாரு. நல்லா புரிஞ்சிருது, நீ பேசுகிற விதத்துலேயே எனக்கு நல்லா தெரியுது, நீ அவளை வந்து அதிகமாக விரும்புகிறேன்னு தெரியுது, அவகிட்ட உன் லவ்வை சொல்லிட்டியான்னு கேட்குறாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் என்ன சொல்லணும்னா இருக்குது, சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னும் போது நீ எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன், என்ன லவ் பண்ணும் போதும் நீ அப்படிலாம் இருந்த, இப்போவும் அப்படி தான் இருக்க, ஒருத்தவங்களை பிடிச்சிருந்ததுன்னா அதை ஓப்பனாக அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோக்கு இப்போ தான் புரியுது, ஒரு வேளை நம்ம ஓப்பனாக சொல்லியிருக்கணுமோ, அவள் நிறைய நேரம் வந்து நம்மக்கிட்ட நெருங்க வந்திருக்கா, நம்ம தான் அவளை வந்து தூரமாக வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவர் வளர்க்குற பூனைக்காக இவர் வந்து நம்ம வீடு நம்ம வாழ்க்கை அப்படிலாம் சொல்கிறது கேட்டவுடனே அந்த மாதிரி ஒரு $1 வாங்கி வச்சுருப்பாங்க பூனைக்கு போடுறதுக்காக. ஹீரோ இடையில கோவப்பட்டு நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம், ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணாத அப்படி இப்படின்னு திட்டவும் அவங்க அந்த பூனைக்கு அந்த செயினை கூட போட்டு விடாமல் அதை தூக்கி டஸ்ட்பினில் போட்டிருப்பாங்க. அதை ஹீரோ வந்து அதுலேருந்து எடுத்து பத்திரமா வச்சுருப்பாரு. இப்போ அந்த செயினை பார்த்துட்டு அப்படியே கையில் அதை வச்சுட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு இருப்பாரு. கடைக்கு போயிட்டு ஒரு புக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன புக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீரோ வந்து ஆல்ரெடி ஹீரோயினுக்காக ஒரு புக்கு வாங்கிட்டு வந்தார்ல, அதே புக்கை தான் வந்து ஹீரோயினும் ஹீரோக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணி வாங்க வந்திருக்காங்க. அந்த புக்கு வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருந்தது, அதை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த டைம் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்களோட மாமனார் இருக்கார்ல, அதாவது ஹீரோட அப்பா, அவர் தான் கால் பண்ணியிருக்காரு. உடனே இவங்க வந்து நேரில் பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ ஏதோ பார்ட் டைம் ஜாப்லாம் போகிறேன்னு சொன்னியம்மா, அதெல்லாம் இன்னும் போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை அதெல்லாம் நான் போகிறது இல்லைன்னு சொல்லும் போது அவருக்கு சந்தோஷம் தாங்காது. இப்படி தான் இருக்கணும், கல்யாணம் ஆனால் குடும்பம் குட்டி குழந்தை அப்படி இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இப்போ நான் பார்ட் டைம் ஜாப்க்கு போகிறது இல்லை, நான் முன்னாடி வேலை பார்த்த அதே ஆஃபீஸ்லேயே இப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவர் முகமே மாறிடும். அப்படியே கோபங்கள்லாம் கொப்பளிக்க ஆரம்பிச்சிடும். என்னமா நினச்சிட்டு இருக்க, இதே மாதிரி வேலைன்னு இருந்தால் எப்போ தான் குழந்தை பெற்றுக்கிறது, எப்போ தான் எங்கள் பேரன் பேத்தியெல்லாம் நான் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவார். அவருக்கு கோவம் தான் வருது. உனக்கு வந்து சின்ன வயசாக இருக்கலாம், ஆனால் என் பையனுக்கு வயசு கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்குல்ல, அவனுக்கும் வாலிபம் கடந்து போயிட்டு இருக்குல்ல, அவனுக்குன்னு வாழ்க்கை இருக்குல்ல அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. சொல்ல நினைக்கிறாங்க. எதுவுமே அவர் கேட்க தயாராக இல்லை. இந்தாம்மா இந்த பணத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடு, அவன் ஏதோ இந்த வீட்டு லோனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இது பெற்றவங்க கொடுத்தா கூட வேணான்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கான் அப்படின்னோடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நீங்கள் கொடுத்தே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இப்போ நான் எப்படி கொடுக்க முடியும்னு, அதெல்லாம் ஒய்ஃப் கையில் தான் இருக்குது, பேசுகிற மாதிரி பேசி நீ தான் அவனை சமாளிக்கணும், அது மாதிரி சொல்லிட்டு இந்த லோன் எடுத்து போய் நீயாவது அடைச்சி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான் நினைக்கும் போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும் அவர் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதோட இவங்க என்ன விஷயம் அவர்கிட்ட சொன்னாங்கன்றதை காட்டல, அவர் இப்போ கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. இல்லையே வந்து ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களும் சூஜனும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. சின்ன வயசில் நம்ம ஒரு படம் பார்த்தோம்ல, அப்போ அந்த கதை எனக்கு புரியல, அதோட அர்த்தம் இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடறாங்க. இவ எதுக்கு அழறா அப்படின்னு சொல்லிட்டு என்னடி உனக்கும் வீட்டுக்காருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓரளவு அவங்கள தேத்தி வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் சேவோ இருக்காருல வந்து வாசலில் நின்றுட்டு இருப்பாரு. இவங்க தான் வீட்டுக்குள்ளே வர விட மாட்டாங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்க இல்லை நீ பேசிட்டு வச்சதே சரியில்லை, அதனால தான் எதுவும் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் மனுஷங்களில் பேசுகிற மொழியில் அவனுக்கு சொல்லி பார்த்தேன், அவனுக்கு புரியல, அதனால தான் அவனுக்கு புரிகிற மாதிரி 4
குத்து குத்துனா அதோட புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்காக சொல்லிட்டு இருப்பாங்க. சந்தோஷம் தாங்கலை. இப்படி தான் அவனை ஆரம்பத்துலேருந்து இப்படி போல்டாயிரு, இந்த மாதிரி இரு, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், இதுக்கு மேலே உங்ககிட்ட எவனாவது ரொம்ப வளர்ப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டுலாம் இருக்காரு. இதை தூரத்துலேருந்து ஹீரோயின் பார்க்குறாங்க. இதே மாதிரி தானே ஒரு லவ்வான லைஃப் வந்து எனக்கும் வேணும்னு ஆசைப்பட்டேன், அது மட்டும் ஏன் எனக்கு மட்டும் நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமாகவே பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஹீரோயின் ஆசையாக பூனைக்குன்னு வாங்கினாங்கல்ல, அந்த இதை வந்துட்டு அந்த பூனை கழுத்துலேயே மாட்டி விட்டுறாங்க. மாட்டி விட்டுட்டு ஹீரோயின் இந்த பூனையை பார்த்ததுக்கு அப்புறமா, அதாவது அவங்க வாங்கினதை இவர் போட்டு விட்டுட்டாரு, இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவங்க வரண்டு வரைக்கும் வாசல்லே இறங்கி வந்து வெயிட் பண்ணி காத்துட்டு கிடப்பாரு. ஹீரோ நின்றுட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்துருவாங்க. வந்த உடனே வந்துட்டு எப்படியாவது அவங்க கையை பிடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார். அவங்க கையே கொடுக்க மாட்டாங்க. அப்படி எப்படி அங்கேயும் இங்கேயும் கையை மாறி மாறி வச்சுட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோவுக்கு கையை பிடிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ வீட்டுக்குள்ளே வருவாங்க. வந்த உடனே அவள் எப்படியாவது பூனையை தூக்குவா, அந்த பூனை கழுத்தில் உள்ளதை பார்த்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஏன்னா எப்பவும் வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு போய் பூனையை தூக்குவாங்க. இப்போ அவங்க பூனையை தூக்கவே மாட்டாங்க. இவங்க தூக்கலை, அப்போ நம்ம தூக்கி காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பூனையை வேக வேகமாக தூக்கி கையில் எடுத்து வச்சுக்கிறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா பூனையை பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. என்ன இவ இதை கவனிச்சாலா இல்லையானே தெரியலையே. அப்போ அவங்க என்ன சொல்லிடுவாங்க, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு ஹீரோயின் போவாங்க. உடனே அந்த பூனையை தூக்கிட்டு வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் வச்சா தெளிவாக தெரியுமா, இந்த பக்கம் வச்சா தெளிவாக தெரியுமான்னு அதை போட்டு ஒரு பாடாக படுத்திக்கிட்டு இருப்பாரு. அதோட இப்போ ஹீரோயினும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லும்போது சரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோ ஆரம்பிப்பார். சரி சொல்லிடலான்னு, இல்லை நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட கான்ட்ராக்ட் மேரேஜை வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ தான் ப்ரொப்போஸ் பண்ணலானே வந்தார், இந்த டைம் பார்த்து இவ இந்த மாதிரி சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவார். இல்லுக்கு வந்து ஹீரோவால் எதுவும் சொல்ல முடியல. அப்படியே இந்த சீன் கட்டாய் நின்றுட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஊரனை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு அந்த அக்கௌண்டன்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து ஒரு இதாக பேசுகிறாங்க. ஏதோ நான் மனசில் உள்ளதெல்லாம் ஃப்ரீயாக ஓப்பனாக சொன்னதுனால மனசு ரொம்ப லேஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் உங்களை பார்க்கும்போது ஃபீல் ஆகுதுன்னு அவரும் ரொம்ப ஐஸ் போட்டுட்ருக்காரு. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத சூஜனும் சேவும் பார்த்துட்டு இருக்காங்க. இது யார் புதுசாக ஓரன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு கேட்கும்போது சேவ் என்ன சொல்வார்னா, புதுசாக எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து அக்கௌண்டண்ட்டாக அவன் ஜாயின் பண்ணியிருக்கான், ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே எப்போ இதாச்சு அப்படின்றது ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஹீரோனை காட்டுறாங்க. இப்போ ஹீரோ வந்து கேட்குறாரு, எதுக்காக நீ வந்து அந்த கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாமான்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, இல்லை இப்போ எனக்கு கிடச்சிருக்க வேலையில் வந்து பார்த்திங்கன்னா 4 மடங்கு சம்பளம் வந்து அதிகமாக இருக்குது, அப்போ வந்துட்டு இதை விட பெரிய வீடாக எடுத்தே நல்லா தங்க முடியும், அப்படின்ற பட்சத்தில் இந்த வீட்டில் நான் ஏன் இன்னும் இருந்துக்கிட்டு, அதனால தான் கிளம்பலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்று ஹீரோ என்ன சொல்வார்னா, இப்போ நீ இந்த வேலையை நீ பிடிச்சி போய் அதை திரும்ப செய்யும்போது எனக்கு அது சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதோட ஹீரோயின் வந்து நீங்கள் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதை பற்றி பேசுகிறாங்கல்ல, வீட்டை விட்டு காலி பண்ணுற, கான்ட்ராக்ட் முடிச்சுக்கிறேன்னு, இப்போ நீ ரொம்ப டயர்டாக இருக்க, எதாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம், போய் பாடுன்னு ஹீரோ சொல்லிடுவார். நீங்கள் சொல்ல வந்தது இன்னும் சொல்லலையேன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ப்ரொப்போஸ் பண்ண மாட்டார். டக்குன்னு என்ன சொல்லிடுவார்னா, இல்லை நாளைக்கு வந்துட்டு நீ வீட்டை க்ளீன் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் சொல்லான் இருந்தேன், சரி நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவார். ஹீரோயின் வந்து தனியாக நின்று யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ரூம்குள்ளே வந்துட்டு, அதாவது ஹீரோட அப்பா கிட்ட அவங்க பேசினாங்களா, என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படி, ஏன்னா எனக்கும் ஒரு தேவை இருந்தது, அவருக்கும் ஒரு தேவை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், காதல் கல்யாணம் எல்லாமே வந்து ஒருத்தர் தேவைக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படி தானே கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் சகஜம் தானே, வேறு ஏதாவது புதுசாக இருந்தால் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். டக்குன்னு என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஆனால் இப்போ அதிகமாக அவரை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டியை லவ் பண்ணுறதும் பொண்டாட்டி புருஷனை லவ் பண்ணுறதும் இன்னும் அவங்க ரிலேஷனை வந்து ஆரோக்கியமாக தானே வச்சுருக்கோம், இதுவும் ஒன்றும் புதுசாலாம் இல்லையே. அதாவது இவங்க சொல்ல வர விஷயமே அவருக்கு புரியல, அவர் வேறு மாதிரி இதில் எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, சீக்கிரமே ஒரு பேரனோ ஒரு பேத்தியோ எங்களுக்கு பெற்று கொடுக்குற வழியை பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டில் இருக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பியும் போயிடுவார். காரணம் அந்த பூனையை திரும்ப போய் பிடிச்சிட்டு வராரு. பிடிச்சிட்டு வந்து பாவம் அது செயினை போட்டு 1 மணி நேரம் கூட ஆகலாம், அதுக்குள்ளே அதுக்கிட்ட வந்து அதை கழட்டி விட்டுறாரு. இதுக்கப்புறம் இது வேணாம் அப்படின்ற மாதிரி கழட்டிடுறாரு. ஹீரோயினுக்கு இப்போ மனசே கேட்கல. இப்போ வேறு ரூமில் இருந்தாலும் ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. கல்யாணம் அப்படின்னா உங்களோட டிக்ஷனரியில் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பாங்க. கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எக்ஸ் லவர் இருக்காங்கல்ல, அவங்க கூட ஹீரோ சேர்ந்து வாழ்ந்திருப்பாரு. அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆயிருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இதை ஒத்துக்கவே மாட்டேன்ருப்பாரு, நீ அவ கூட சேர்ந்து வாழக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு வசதியில் கொஞ்சம் கம்மியானவங்களாக இருந்திருப்பாங்க, அதனால அந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே ஏதாவது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாரு. அப்போ ஹீரோ வந்து எவ்வளவோ மெனக்கிடுவார். நான் அந்த பொண்ணை வந்து உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், இதை விட உங்கள் கௌரவம் தான் உங்களுக்கு முக்கியமானு கேட்கும்போது, எனக்கு என் கௌரவம் தாண்டா முக்கியம், அந்த பொண்ணு இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நீ பார்த்துட்டு இருந்தேன்னா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த டைம்லேயே வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாரு. அப்போ வந்துட்டு அவருக்கும் அந்த மாதிரி சரியாக ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லாததுனால ஹீரோவால் அவங்கள வச்சு வாழ்ந்திருக்க முடியாது. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் ஆகிருக்கும். வீட்லேயும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா மேலே கோபத்துலேயும் ஹீரோ வந்துட்டு தனியாக வந்து இருப்பார். அப்போ தான் அவருக்கு
இந்த மாதிரி அவருக்கு ஒரு ஒரு லோன்லியான ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துட்டு இருக்காரு. டக்குன்னு ஹீரோயின் வந்து கல்யாணம்னா என்ன, சந்தோஷமாக வாழ்கிறது தானே, அது நம்ம லைஃப்பில் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஆறுதல் கூட சொல்ல அவருக்கு தோணலை. ஏற்கனவே நம்மளால் 12 வருஷமாக ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணாமல் நிறையவே அழுது அவளும் கஷ்டப்படுத்திட்டா, இப்போ இவளையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறாரு. காலையில் ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறாரு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. பூனைக்கு சாப்பாடுலாம் வச்சுட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க வேண்டியிருக்கு, நான் அங்கே வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவரை காட்டுறாங்க. அவர் தூங்கி முழிக்கிறாரு. அரைகுறைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கிறாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் ஆடிக்கிட்டு இருந்துச்சுல அந்த பொண்ணு படுத்து கிடக்குது. ஐயோ என்ன நடந்துச்சுன்னு வேற தெரியலையே அப்படின்ற மாதிரி இப்போ இவருக்கு பயங்கர யோசனையாக இருக்குது. உடனே அந்த பொண்ணை எழுப்பி விட்டு யாருமா நீன்னு கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணு வேற, நேற்று என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்குது. அது ஒரு பிங்க் கலர் பில்லோ வேற கையில் வச்சுட்டு இஷ்டத்துக்கும் வச்சுட்டு இருக்கு. இது வந்து ஓரன் வச்சுட்டு தூங்குறது. அதனால டக்குன்னு அந்த பில்லோவை அந்த பொண்ணுகிட்டேருந்து பிடுங்கிக்கிறாரு. என்னம்மா நீ வந்தவொன்னு எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு இருக்க, யார் வீடு திறந்திருந்தாலும் உள்ளே நுழைஞ்சிருவியா, எல்லா பொருளையும் நீயே எடுத்து யூஸ் பண்ணிப்பியா அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அதெல்லாம் கேட்டோன்னா அவங்களுக்கு செம்மக்கும் வந்துட்டு பலார்னு ஒரு அறையை விட்டோன்னு இவருக்கு மொத்தமாக இப்போ தெளிஞ்சிருது. டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று அவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பேண்ட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு சுற்றிட்டு இருக்க நீ, பாவம்னு பார்த்து வீட்டில் கொண்டு வந்து உன்னை ட்ராப் பண்ணா, இங்கே வந்துட்டு எனக்கு வாழை பிடிக்கல, நான் அப்படி பண்ணிப்பேன் இப்படி பண்ணிப்பேன்னு சொன்னியே, சரி துணைக்கு இருந்து தொலைவுன்னு சொல்லிட்டு இருந்த பாவத்துக்கு இந்த மாதிரிலாம் வேற பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூட 2 அடியை போட்டு அங்கேருந்து இப்போ வெளியேறி போயிடுறாங்க. அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடுது. இவருக்கு தான் மேலே தான் தப்புன்றது புரிஞ்சிடுது. உடனே போன பொண்ணை நிப்பாட்டி சாரி சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப பசிக்குது, சரிவா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் 2 பேரும் வராங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்போ ஊரணும் அதோட இவரோட லவரும் அவங்க இப்போ புதுசாக அந்த அக்கௌண்ட் இருக்காங்க, அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் 2 பேர் 2 ஜோடியாக தனித்தனியாக இருந்தாலும் இவங்க 2 பேர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஒரு ஆசையாக அவங்க 2 பேருக்குமே இருக்குன்றாங்கன்னா, அவங்க முன்னாடி வேலை பார்த்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு எனக்கு இந்த மாதிரி எனக்கு பழைய இடத்துல வேலை கிடச்சிருச்சு, நான் இப்போ அங்கேயே போய் வேலைக்கு செய்யலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு முதலாளி இருக்கார். அவர் என்ன சொல்வாருன்னா, நல்லதுமா நல்லபடியாக போய் எங்கள் வேலை பாரு, நாங்கள் எல்லாரும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம், அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரௌன் முடி உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு சொல்லிட்டு இங்கே பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து அந்த ப்ரௌன் முடி உங்களை பயமுறுத்திடும். என்னடா இப்படி பயமுறுத்துறேன்னு சொல்லுங்க. கேட்கும்போது அப்பா சொன்னாங்க நீ வேறு வேலை கிடச்சி போகிற அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் பார்க்க வந்தேன், கிஃப்ட் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, ஆமாம் என்ன நடந்து வந்திருக்கேன், உன் பைக் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, பைக்கை வந்து நான் விற்றுட்டேன், நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அதுக்காக விற்றுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லுவார். இப்போ இங்கே வந்துட்டு அவர் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருப்பார்ல அந்த ப்ரௌன் முடி, அது என்னவா இருக்குன்னா இவங்களோட கல்யாணத்துக்கு அவர் வந்திருப்பார்ல, அப்போ ஹீரோயின் வந்து இவர் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அதை ஒரு ஃப்ரேம் போட்டு ஹீரோயினுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வாங்கி வச்சுப்பாங்க. இங்கே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போயிருப்பாரு. அங்கே போயிட்டு என்ன சொல்வார்னா, எங்களுக்கு வந்துட்டு இந்த கல்யாண லைஃப்பில் வந்துட்டு விருப்பம் இல்லை, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு கோவமாக வரும். என்னடா நினச்சிட்டு இருக்கிற நீ, கல்யாண வாழ்க்கையில் என்ன நினச்சிட்டு இருக்க, திடீர்னு சேர்ந்துக்கிறதும் திடீர்னு பிரிஞ்சுக்கிறதும் இதான் வாழ்க்கையா, என்னங்க பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க, எதுவும் பேச மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எதுவுமே பேசாமல் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இங்கே வந்துட்டு இந்த 4 பேரும் ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த அக்கௌண்டன்ட் வந்து இந்த ஆப்பை யார் கண்டுபிடிச்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, நீங்கள் உருவாக்கின இந்த அற்புதமான ஆப்பில் தான் இந்த மாதிரி அற்புதமான அந்த ஓரன் வந்து எனக்கு கிடச்சிருக்கா அப்படி இப்படின்னு ஒரு பாட்டுக்கு பேசுகிறாரு. ஓரனோட பாய் ஃப்ரெண்டுக்கு பயங்கர வெறி ஏறிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. ரொம்பவே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவள் இருக்கா, ஓரன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட் இஷ்டத்துக்கும் பேசுகிறாரு. அப்போ அவர் கூட வந்த பொண்ணு வந்து, அப்போ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஓரன் வந்து டக்குன்னு பயந்துட்டு, அதெல்லாம் இல்லை நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்லிடுது வாயை திறந்து. இந்த ஓரனோட பாய் ஃப்ரெண்டுக்கு செம்ம வெறி ஏறிட்டு உட்காந்துட்டே இருப்பார் அமைதியாக. அது மட்டும் இல்லாமல் இந்த புதுசாக அந்த அக்கௌண்ட் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஓரனுக்கு வந்துட்டு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு டிஷ் எடுத்து கொடுக்க போவார். உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளுக்கு அதெல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது, இதை போய் எதுக்கு நீ அவளுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர் கையை பிடிச்சி நிப்பாட்டிட்டு இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவை காட்டுவாங்க. அவர் என்ன விஷயம் சொல்லி அவங்க அப்பா ஒரு வாரத்து கூட பேசாமல் போயிட்டார்ல, திரும்பவும் ஹீரோ அவங்க அப்பாவை தேடியே வருவார். 12 வருஷமாக அப்பா கிட்ட பேசாமே இருந்திருப்பார். இப்போ அப்பான்னு கூப்பிடும் போது அவர் என்ன சொல்வார்னா, உனக்கு என்ன விளையாட்டா போச்சா, கல்யாணம்னா உனக்கு விளையாட்டா போச்சா, 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னதுனால தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு. இது எப்படி நியாயமாகும், 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தானே கேட்டேன், அப்போ நீங்கள் வந்து என்னை வந்து சேர்த்து வச்சிங்களா, எங்கள் லவ்வை பிரித்து தானே வச்சிங்க, அவளும் ஏழை பொண்ணுன்ற காரணம் தானே சொன்னீங்க, இப்போ இவளும் ஏழை பொண்ணு தான், அவளை மட்டும் எதுக்காக ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணை பார்க்கும்போது அவள் நம்ம குடும்பத்துக்கோ இல்லை உனக்கோ செட் ஆகுவான்னு எனக்கு தோணவே இல்லை, அதனால தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன், இந்த பொண்ணு ஏழை பொண்ணு தான், ஆனால் இவ தான் உனக்கு
எனக்கு தோணுச்சு இந்த பொண்ணை பார்க்கும்போதே அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இது அவர் ஹீரோ ஏத்துக்கிற மாரியும் இல்ல. இவரும் சும்மா சமாளிக்கிறது தான். ஏன்னா அன்னைக்கு அவரோட ஒரு பிரஸ்டீஜ்ல அப்படி அந்த ஒரு இது தானே இருக்கும். பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி லவ் பண்றேன்னு சொல்லும்போது ஏத்துக்க கூடாது. பிரஸ்டீஜ் அப்படி இப்படின்னு இருந்தவர் இன்னைக்கு அதை வந்து சமாளிக்கிற மாதிரி தான் சொல்ற மாதிரி தான் தோணும். ஹீரோயின் வந்துட்டு அந்த எக்ஸ்ல இருக்காங்களா அவங்கள்ட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நானும் என் வீட்டுக்காரும் வந்து டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கோன்னு சொன்னோன்னே இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன் அந்த மாதிரிலாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா இப்போ இந்த கான்ட்ராக்டா நாங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கிறது வந்து எங்களோட லவ் வந்து ஒரு தடையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால இதை வந்து நாங்கள் இப்போ நிப்பாட்டிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அவரை நான் லவ் பண்ணணும், இன்னும் அதிகமாக நான் லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமாக இப்போ அது பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறது வந்து அது வந்து ஒரு சந்தோஷமான முடிவை தான் கொடுக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்மளாம் நினைக்கிறது தான். அது டிவோர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்குறத பொறுத்து தான் இருக்குது. இன்னும் லவ் பண்ணணும்னு நினச்சா நம்ம லவ் பண்ணலாம் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவன் இந்த மாதிரிலாம் பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா அவங்க ஹீரோயின் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டை முடிச்சுக்கலான்னு வேறு சொல்லிட்டாங்களா. உடனே இப்போ ஒரு வழி இல்லாமல் இதெல்லாம் என் ஆள் கூட சேர்ந்து சந்தோஷமாக நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது, இப்போ உன் கூட வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. இது 2 பேருமே யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ சிஓ கேட்பாரு, அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நிறைய ஐடியாலாம் கேட்டியாடா, எவ்வளோ ஐடியாஸ்லாம் கொடுத்தனே சொன்னியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ அப்படியே அங்கே முழிச்சிட்டு இருப்பாரு. இங்கே வந்து சூஜன் இருக்காங்களா அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு காலெல்லாம் அமுத்தி விட்டுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க, உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டுன்னு இருக்கிறத ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, அதுவும் அந்த பையனாக வந்து என்கிட்ட சொல்லும் போது தான் தெரியுதுன்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா அதனால தான் எனக்கு சொல்லலைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இவங்க சொல்லும்போது அவங்க கேட்க மாட்டாங்க, ஏன் அம்மாவுக்கு கால் சரியா இல்லை அதனால தானே நீ என்னை விட்டு போகிறதுக்கு யோசிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லும்போது, எதை கொண்டு போய் எதோட முடிச்சு போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு ஒன்று இப்போ அம்மாவுக்கும் கோவம் வந்துடுது. உனக்கும் வயசு போயிட்டே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து தலைமுடிலாம் கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு இருக்க, எல்லாமே என்ன பார்த்துக்கணும் அப்படின்றதுனால தான் உன் லைஃப்பை நீ கெடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்ன சொல்லிடுவாங்கன்னா, இதே மாதிரி நீ செஞ்சுட்டு இருக்கிறது தேவையே இல்லை, எனக்காக தான் நீ வந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் தனியாக போய் என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, இப்போ இந்த மாதிரி காலை வச்சுட்டு இப்போவும் திரும்பவும் போய் நீங்கள் மாதிரி உழைச்சி தான் சாப்பிடணும்னு இருக்கா, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதாவது சூஜன் கோவப்படும் போது, பார்த்தியா இப்போ உங்கள் வாயிலே வந்துடுச்சு, அப்போ இவ்வளோ நாளாக நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு இந்த மாதிரி கால் ப்ராப்ளமாக இருக்குன்னு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு கேட்டுட்டு இருப்பாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை மீட் பண்ண வராங்க. அங்கே மீட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சூஜனுக்கு வந்து இந்த சிஓ இருக்காருல்ல அவர் வந்து ஒரு 3 மெசேஜ் அனுப்பி விட்டுருக்காரு. அதை வந்துட்டு இவங்க வந்து சூஜன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோயின் கிட்ட காட்டுறாங்க. இது 3 வந்து என்ன மெசேஜ்னா ப்ரப்போஸ் பண்ணுறது தான். இதில் வந்துட்டு 3 ஐடியா இருக்குது, எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சூஜன்ட்ட சிஓ கேட்க, சூஜன் வந்து இப்போ ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3மே ஒரே மாதிரி தான் இருக்குது, இது எப்படி இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே சூஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 3மே உன் ஆள் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது, இது உனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த மாதிரியே சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பும் போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா எதுவுமே அவங்கள்ட்ட சொல்லலை. என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மாதிரி ஒரு நாள் நடக்காதா, அவர் வந்து மனசால என்னை வந்து விரும்ப மாட்டாரா, ப்ரப்போஸ் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் ஏங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அது நடக்க போது, அதுக்கான முயற்சி அவர் எடுக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சும் ஏன் என்னால் சந்தோஷப்பட முடியல அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ள என்ன அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ் லவர் இருக்காங்களே அவங்க திரும்ப வந்ததுனால எங்கே இவள்கிட்ட நம்ம நெருங்கிடுவோம், அப்படி கூடாது, ஹீரோயின் கிட்ட தான் வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு கர்டசியில் இவர் தான் கிட்ட நெருங்கிறாரோ, அது நம்மளுக்கு தேவையில்லையா அப்படின்ற மாதிரி இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. வந்துட்டு இருப்பாங்க. அதே டைம் தான் வந்து ஹீரோயினும் வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார். அவர் தள்ளாடிக்கிட்டு சேவோ தான் இப்போ கூட்டிகிட்டு வருவார். உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவர் ஷூவெல்லாம் கழட்டி கரெக்டாக வந்து இதில் வச்சுருவார். கோட்டை கழட்டி மடித்து வச்சுட்டு அழகப்படுத்துக்கிறாரு. உடனே சேவ் நீ மனுஷனே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிப்பாரு. இப்போ தூங்குறாரா. இப்போ வந்து ஹீரோயினும் அந்த சேவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து கேட்பாங்க அவருக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு நல்லாவே இன்னும் அவரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட சீக்ரெட் எல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது, நானும் அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கான வாய்ப்பே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, அவன் நல்ல பையனாக தான் இருந்தான், அவனுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் அவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஓரனை காட்டுறாங்க. ஓரன் கூட திரும்பவும் அவர் ட்ராப் பண்ணுறன்ற பேரில் தான் இழுத்துக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. இவர் பயங்கரமாக அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இவர் பேசுகிறது எதுவுமே அவங்க காதில் இல்லை. அடிக்கடி அவங்க பாய் ஃப்ரெண்டு வந்து இவர்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருப்பார்ல, அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அதை நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டுட்டே வந்துட்டு இருப்பாங்க. இதே டைமில் ஓரனோட லவர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு திரும்ப அந்த லவ் கூட எப்படியாவது நம்ம சேர்ந்துடணும்னு நினைக்கிறார் ஓரன் கூட. அதுக்காக வந்துட்டு தூங்கிட்டியா, தூங்க போறியா அந்த மாதிரி கேட்டு ஒரு 3 மெசேஜ் அனுப்பி யாருக்கு விடுறாருன்னா சேவ் இருக்கார்ல அவருக்கு அனுப்பிட்டு, நீ இதில் எதை அனுப்புனா அவளை கரெக்ட் பண்ணலான்ற மாதிரி கேட்குறாரு. இவருக்கு செம்மக்கும் வருது. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், நான் என்ன லவ்வுக்கெல்லாம் குருவா, எல்லாருமே அவன் ப்ரப்போஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் என்னையவே நோண்டிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. அனுப்ப வேண்டாம், நீ பேசாமல் படுத்து தூங்கு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு அனுப்பி விடுறாரு. அதே டைமில் இப்போ இந்த லவர் பாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரன் வந்து நீ தூங்கிட்டியான்னு அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டாங்க. இதை அனுப்பி விட்டுட்டு அப்புறம் யோசிக்கிறாங்க, அச்சோ அவசரப்பட்டு அனுப்பி விட்டமே, நம்மளை என்ன நினைப்பானோ தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க.
ஏன்னா இப்போ காலே பண்ணிடுறாரு, அவர் தூங்கலைல்ல, அதனால காலே பண்ணிட்டு பேசுகிறாங்க. பேசும்போது புதுசாக அவங்க கூட சுற்றிட்டு இருக்கானே அவன் யார் என்னென்னு அவர் கேட்குறாரு. அதே மாதிரி உன் கூட ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருக்காள் அவள் யாருன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. 2 பேரும் கேட்கும்போது அம்மா உங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு விருப்பம் இல்லாமல் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிறாங்க. இந்த 7 வருஷம் நம்ம தான் வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்மளோட அதாவது லைஃப் வந்து எப்படி இருக்கணுன்றது இனிமேல் நம்ம கரெக்டாக டிசைட் பண்ணிக்கலாம். உனக்கு எதுனாலும் நீ என்ன கூப்பிடு, எனக்கு எதுனாலும் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. சூஜனோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்தி கத்தி பேசினா அவங்களும் கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாந்தமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பாரு, அம்மா அம்மான்னு இருக்காத, ஏன்னா எனக்கும் நிறைய கனவுகள் ஆசைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் என்னால் வாழ முடியாமல் போயிடுச்சு. ஆனால் என் வாழ்க்கையும் சேர்த்து நீ சந்தோஷமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன், புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்படியே திரும்பி கூட பார்க்காம ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க அம்மா படுற கஷ்டம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு தானே வளர்றாங்க. ஆனால் அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிறது ரொம்ப கம்மி தானே. அதோட சரின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அசந்து தூங்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வச்ச கண் வாங்காமல் ஹீரோவையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க மாமியார் வந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்க பேசிட்டு வச்சிடுறாங்க. அதோட ஒரு மீட்டிங் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி வரேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. காலையில் வழக்கம் போல் எந்திரிக்கிறாங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க, ஹீரோக்காக சமைச்சு வச்சுருக்காங்க. ஹீரோ போய் பார்க்குறாரு, அவங்க திங்ஸ் எல்லாம் அவங்க பேக் பண்ணி வேற வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்துது. ஹீரோயின் வந்துட்டு இப்போ அவங்க மாமியாரை மீட் பண்ண வராங்க. அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என்னாச்சுமா அவங்க 2 பேருக்குள்ளே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. ஓப்பனாகவே என்ன சொல்லிடுறாங்கன்னா, உங்களாலையும் உங்கள் வீட்டுக்காராலையும் என் வீட்டுக்காரர் வந்து நிறையவே கஷ்டப்பட்டிருக்காரு, திரும்ப அவருக்குலாம் அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி முடிவெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா பாஸ்ட்டில் நடந்ததெல்லாம் பற்றி இப்போ எதுக்குமா பேசுகிற அப்படின்ற மாதிரி அவங்க எப்படி என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க மேலே தப்பே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. திரும்ப இதெல்லாம் பெருசுப்படுத்தி அவர் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. பேசி பேசி பார்க்குறாங்க. புரிஞ்சுக்கலாம்னு கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணத்தை தாண்டி காதல்னு ஒன்று இருக்குது, பாசம்னு ஒன்று இருக்குது, விட்டு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் தாண்டி புரிதல்னு ஒன்று இருக்குது. அதை தான் நான் அவருக்காக பண்ணுறேன், அவர் எனக்காக பண்ணுறாரு. இது எல்லாமே கல்யாணத்தை தாண்டி தான் எங்களுக்குள்ளே இருக்குது. அவர் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். எங்களோட லைஃப்பில் திரும்பவும் நீங்கள் குறுக்கிட்டு அதுக்கும் நீங்கள் காரணமாயிடாதீங்க. ஏற்கனவே உங்களால் அவர் பட்ட காயத்துக்கு வந்து அதுலேருந்து அவர் எப்படி வெளியே வருவார், அவளை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு நான் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இஷ்டத்துக்கும் கத்தி விட்டு அங்கேருந்து வந்துருவாங்க. அவங்க வந்துட்டு ஹீரோவை பார்க்க வராங்க. இந்த மாதிரி நீ எந்த விஷயம் வந்து உன் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாதுன்னு பொத்தி வச்சுட்டு இருக்கியோ அது எல்லாம் அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. வெளிப்படையாகவே அவள் ஓப்பனாகவே என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டா, எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. அவள் உன்னை ரொம்பவே விரும்புகிறா. திரும்ப இதே மாதிரி இருந்து நீ கஷ்டப்படாத. நான் வந்து அன்னைக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நீ வேற ஒரு பொண்ணை பார்க்கக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது, உன் லைஃப் வந்து இப்படியே தான் இருக்கணும் அப்படிலாம் நான் சொன்னது அதெல்லாம் போனது போகட்டும். இதுக்கப்புறமாவது உன் லைஃப்பை நீ சந்தோஷமா இரு. அதாவது நான் சொன்னது இல்லை நீ எனக்கு கொடுத்தது அதெல்லாம் வந்து நீ திரும்ப யோசிச்சுட்டு இருக்காத. இனிமேல் இருக்கிற லைஃபாக 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினும் டைரெக்டாக வந்து பேசிக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறதா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேரும் இப்படி பிரிய போகிறதா எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன்னு, என்னையும் எங்கிட்டையும் சொல்லியிருந்தேன், நானும் வந்து நேரில் பேசி புரிய வச்சிருப்பேன்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ நீ எங்கே போகிற, வேறு வீடு பார்த்துட்டேன்னு கேட்குறாரு. நான் பார்த்துட்டேன், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்குறோன்னு நினைக்கிறேன், அதுக்காக ஒரு ட்ராவலிங் ட்ரிப் போகலான்னு இருக்கேன், அதனால தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இருக்கும்போது இப்போ 2 பேருமே அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வந்து கிழிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்கிட்ட சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு அவருக்கு நிறைய தோணுது, நீ என் கூடவே இருந்துரு, என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபுட்பால் மேட்ச் பார்க்கலாம், பூனையோட விளையாடலாம் அப்படி இப்படின்னு அவர் மனசில் நிறைய தோணுது. ஆனால் வாய் திறந்து சொன்னது இல்லை, எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிடுறாரு. இன்னும் கிளம்பிடுறாங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. இவங்க வந்து இப்போ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக ஒரு புக்கு வாங்கி வச்சிருப்பார்ல, அந்த புக்கை இப்போயாவது கொடுக்கலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அது கொஞ்சம் லவ் சம்மந்தமாக இருக்கிறதுனால திரும்ப நம்ம புதுசாக எதுவும் கிளற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது புக்கை பின்னாடி வச்சு மறைச்சிக்கிறாரு. அதோட அவங்களும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் சரி நம்ம பழைய லைஃபே நம்ம தொடர்ந்து வாழ்வோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் மனசை மாற்றிக்கிறாரு. ஆனால் அவருக்கு பார்க்குற இடம் இருக்கிற இடம் எல்லாமே ஹீரோயினாக தெரியுது. கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடறாரு. எதுக்காக என்னை விட்டு போகணும்னு நீ முடிவெடுத்த, நீ என் கூடவே இருந்திருக்கலாம்ல, நீ இல்லாத லைஃப் என்னால் வாழவே முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பார். ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கும். அங்கே வந்துட்டு அவங்க போயிருப்பாங்க, அம்மா வீட்டிலேருந்து கால் வந்தவுடனே அங்கே போயிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு டெலிவரி ஆகியிருக்கும், அவங்களுக்கு இப்போ ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கும். அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோயினோட அப்பா வந்து ரொம்ப அழுவார் அப்படியே. அதாவது அவருக்கு ஆம்பளை பிள்ளைங்கன்னா தானே ரொம்ப பிடிக்கும், அதனால் இப்போ வேறு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, அதுவும் பேரன் பிறந்துட்டா சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. என்ன இப்போ இங்கே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும். அப்போ தம்பி ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பார், ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க மாதிரி. இப்போ ஹீரோயினும் அவங்க அம்மாவை மட்டும் குழந்தைய பார்த்து ரசிச்சிட்டு இருப்பாங்க. குழந்தை அழகாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு சிறந்த ஒரு பொருள், சிறந்த ஒரு கிஃப்ட்டு அப்படின்னா வந்து குழந்தைகளை தான் சொல்லணும், எல்லார் லைஃப்லையும் அது கிடைக்கிறது கஷ்டம், அந்த மாதிரி பொக்கிஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் என் லைஃப்பில் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா, நாங்கள் 2 பேர் டிவோர்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் அம்மா வந்து இதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே பார்ப்பாங்க. கேட்பாங்க, என்னம்மா நான் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன், எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ நான் ஏதாச்சும் சொன்னால் உன் முடிவை நீ மாற்றிக்க போறியா, நான் எது சொன்னாலும் நீ
நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலு அப்படின்ற மாதிரி தான் நீ பிடிவாதம் பிடிக்கிறவ. அதனால இப்போ நான் ஏதாவது சொல்லி நீ அவன் கூட போய் சேர்ந்து திரும்ப வாழ்றதா இருந்தால் நான் சொல்லுவேன். அதுக்கு பிரயோஜனமே இல்லாத பட்சத்தில் நான் எதுக்கு என் வாயை திறக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. வாங்கினா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அப்பாவோட டார்ச்சர் தாங்காமல் தான் நான் இங்கேருந்து தனியாகவே போய் படிச்சுக்கிறேன் சம்பாரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போனேன். நீ எப்படிம்மா இத்தனை வருஷம் அந்த ஆளோட இருக்க, ஒரு நாள் கூட உனக்கு அந்த ஆளை விட்டு பிரிஞ்சு போகணும்னு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அம்மா வந்து சூப்பராக ஒரு பதிலை சொல்லுவாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் உங்கள் அப்பாவும் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது, நாங்கள் யார்ட்டையுமே சொன்னதும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஆமாம், எப்போவும் வந்து உங்கள் அப்பா செய்கிறது எல்லாமே எனக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்கும், கோவத்தோட உச்சிக்கே என்னை கொண்டு போயிடுவார். அப்போல்லாம் எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா, நாங்கள் லவ் பண்ணுற டைமில் என்ன வேணால் செய்யக்கூடியவராக இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் அவர் இருப்பார். எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காரு. அதெல்லாம் நான் நினச்சி பார்க்கும்போது இப்போ அவர் பண்ணிகிட்டு இருக்க வேலையெல்லாம் எனக்கு பெருசாக கோவத்தை ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வரும்போது தான் 2 பேருமே கல்யாணம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அவரோட காதல் வந்து குறைஞ்சுதா இல்லை என்னன்றது எனக்கு தெரியல. அவரோட அதாவது என்ன சொல்கிறது, எங்களோட எண்ணங்கள் எங்களோட ஆசைகள் எல்லாமே வேறு வேறையாக போயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட ஆசைகள் தான் என்ன சந்தோஷப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே அவர் பண்ணிகிட்டு இருந்தார். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களோட ஆசைகள் எல்லாமே முரண்பட ஆரம்பிச்சிருச்சு. அவர் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல அப்படியே அது வேறு வேறு மாதிரியே போயிடுச்சு. தோணும் எனக்கு இவர் பண்ணுற டார்ச்சருக்கு இந்த ஆளை விட்டு போயிடணும்னு எனக்கு தோணும். ஆனால் சில நேரம் அவர் தூங்கும் போது நான் அவரை பார்க்கும்போது எனக்காக இவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு, என்னை லவ் பண்ணுறதுக்கும் நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக இவர் பண்ண எடுத்த முயற்சி, அவர் எனக்காக நின்னது எல்லாமே எனக்கு ஞாபகம் வரும். ஒரு வேளை இவரை விட்டு நான் போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்போ நான் இவரை மிஸ் பண்ணுவேன்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாளுக்கும் நான் பொறுத்துக்கிட்டே போயிட்டுருக்கேன் அப்படின்லாம் அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து எவ்வளோலாம் நான் அவங்க லவ் பண்ணுற டைமில் செஞ்சுருக்காரோ அது எல்லாமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒவ்வொரு டைம் நான் கோவப்படுற மாதிரி நான் வெறுக்கிற மாதிரி அவர் நடந்துக்கிட்டாலும் அது எல்லாத்தையும் நான் அதிகமாக ஞாபகப்படுத்தி பார்ப்பேன். அப்போ எனக்கு அவர் மேலே பிரியம் தான் வருது, அன்பும் காதலும் தான் வருது. அந்த ஒரு காரணத்தோடு தான் என்னால் வந்துட்டு அவரோட அப்படியே பயணிச்சுக்கிட்டே வர முடியாது. அப்படி தான் எல்லா வாழ்க்கையில் உள்ள லவ்வும் அப்படி தான். என்ன தான் அதை லவ் பண்ணுற டைம் அப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வெறுப்பு வந்தாலும் உங்களோட லவ் பண்ணுற டைமில் உள்ள விஷயங்களை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த பிரிவினையும் அது ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்கள இழந்துட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே வேதனை கொடுக்கும். அது கூட அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க கூட இருக்கிறதே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் அப்படின்லாம் அவங்க அம்மா சொல்லுவாங்க. எனக்கும் அந்த மாதிரி தான் ஆசை இருக்குது. அதுக்காக தான் அந்த கான்ட்ராக்டே அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து இப்போ 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போகிறோன்றோன்னே, நீ ஒரு பைத்தியக்காரி, உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு, இப்போ என்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் உங்கள் அப்பா கிட்ட போய் பேசு, உன்னை அடிச்சே துரத்திடுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஹீரோனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து புதுசாக அவங்க லவ் பண்ணுற போகிறன்ற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அப்படி நினச்சிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் அவங்களுக்கு புரியல. அவங்க கண்டபடி திட்டுறாங்க. தனமாக கிறுக்குத்தனமாக சுற்றிட்டு இல்லாமல் ஒழுங்காக வாழ்க்கையை பாருன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அதோட ஹீரோயின் வந்துட்டு அவங்க தம்பி ஒய்ஃபை பார்க்கலான்னு வரும்போது அவர் தம்பி உட்காந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் இப்போ தானே புள்ள தூங்கிட்டு இருக்காங்களே, அவங்கள அப்படியே தூங்க ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. கல்யாண லைஃப்னா இப்படி தான் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா கல்யாண லைஃப்னா எவ்வளோ அழகான மெமரிஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் இவ்வளோ அசால்ட்டாக மிஸ் பண்ணிட்டேனே, அவருக்கு தான் புரியலன்னா நானாவது கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருக்கலாம், நானும் இப்படிலாம் பண்ணிட்டேனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க கிளம்பி வந்திருப்பாங்க. ஹீரோட வீட்டிலேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பாங்க. இப்போ போகிற வழியில் பஸ்ஸில் ஃபுல்லாக அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ என் வாழ்க்கையில் வந்துட்டு நான் ஒருத்தரை சந்திக்கும் போது அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் அதே அவளோட மட்டும்தான் என்னோட கடைசி வாழ்க்கை வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு நான் அவரை லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இப்போ பஸ்ஸில் ஜாலியாக அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிவ இருக்கார்ல, அவர்கிட்ட வந்துட்டு அந்த சூஜன் கிட்ட அடி வாங்கினார்ல, அவர் வருவார். உடனே சிவ வந்து கேட்பாரு, என்னப்பா மூக்கில் பிளாஸ்திரிலாம் போட்டிருக்கேன், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவ என்ன சொல்வார்னா, அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லை, சும்மா ஸ்மோக் பண்ணுறது, போகிற வர பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது, அதெல்லாம் அந்த சீப்பான பிஹேவியர்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. இப்படி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மாசா பைக்கில் ஒருத்தவங்க வராங்க. அந்த பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பைக்காக இருக்குது. அதுலேருந்து ஹெல்மெட்டை கழட்டும் போது தான் தெரியுது சூஜன் தான் அந்த பைக்கை ஓட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே, என்னப்பா குண்டு பையா, இன்னும் நீ துப்பையை குறைக்கலையா, மொதல் துப்பையை குறைக்கிற வழியை பாரு அப்படி இப்படின்னு அவர் கிண்டல் பண்ணிவிட்டு சரி வண்டியில் ஏற்றிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இவர் பாட்டுக்கு நின்றுட்டு இருப்பாரு. போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சூஜன் வந்துட்டு அந்த குட்டி ட்ரெஸ் தயாரிக்கிற பிஸ்னஸ் இருக்குல்ல, அதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கான தேவையான பொருளெல்லாம் 2 பேரும் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கும் வந்துடுவாங்க. லிஃப்ட்டில் எப்போவுமே அவங்கள ஏற்றி விட்டு டாட்டா கட்டுவார உடனே வந்து ஹீரோயின் அந்த சூஜன் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இவரும் பார்த்துட்டே இருப்பார். ஒரு நாளாவது வீட்டுக்கு கூப்பிட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பார். சொல்லுவாங்கன்னா, மாடிக்கு வரீங்களா, நான் உங்களுக்கு நூடுல்ஸ்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லும்போது, அப்படி தான் கூப்பிடுவேன், நான் வரேன்னு சொல்லுவேன், அதெல்லாம் தேவையில்லை போன்னு நான் அனுப்பி விட்டுருப்பேன். எத்தனை தடவை இதே மாதிரி கேட்டு நான் ஏமாறுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சலிச்சுப்பார். என்ன பண்ணுறாருன்னா, நான் உண்மையை தான் சொல்கிறேன், இப்போ வரியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அஜிஜோ இந்த சான்ஸை நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக லிஃப்ட்டுக்குள்ளே வந்து லிஃப்ட்டையும் ஆன் பண்ணி விட்டுறாரு. அது பாட்டுக்கு அதுக்குள்ளே மனசு மாறிடக்கூடாதுன்னு வேகமாக உள்ளே ஓடிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஓரனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க ஓரன் ஆல்ரெடி காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட திங்ஸ் எல்லாம் காலி பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும்
பேரும் இப்போ காலி பண்ணிட்டோம், எங்களோட லீஸ் அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா இது லீஸ் போட்ட டேட்டே இன்னும் முடியல, அதுக்குள்ளே காசை கேட்டால் என்ன அர்த்தம்? வேணும்னா ஒன்று பண்ணு, இப்போ என்னால் காசு கொடுக்க முடியாது, இந்த வீட்டை வந்துட்டு உன் லீஸ் முடியுதில்ல அந்த டேட் வரைக்கும் நீ யாருக்காவது வந்து வாடகைக்கு விடு, அந்த வாடகை அமௌண்ட்டை வேணால் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சரி சொல்லிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட வீடு இருக்குல்ல அதை வந்துட்டு இவ்வளோ ஆசையாக அப்படி மெனக்கட்டிட்டு வந்து இது பண்ணார்ல அந்த லோன்லாம், அதெல்லாம் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரமே போட்டுறாரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினோட ஞாபகங்கள் தான் அதிகமாக இருக்குது, அவரால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியல, அதனால் இந்த வீட்டை விற்றுட்டு வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. விளம்பரத்தை பார்த்தவங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்து அங்கே வராங்க, அந்த வீட்டெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஹீரோயின் இருந்த ரூம் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கட்டில் கீழே வந்து ஒரு லெட்டர் மாதிரி கிடக்குது, அதை எடுத்து கட்டில் மேலே வச்சுட்டு அவங்களாம் அங்கேருந்து கிளம்புறாங்க. சீக்கிரமாகவே நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக வரோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. திரும்பவும் ஹீரோயின் ரூம் மேலே அவங்க போனோன்னு வந்து திறந்து பார்க்குறாரு. இப்போ கட்டிலுக்கு மேலே ஒரு லெட்டர் இருக்குது, அதை எடுத்து பிரித்து பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து திரும்பவும் வந்துட்டு புரியாத புதிராகவே ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க. மங்கோலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்கும், அந்த நாடு இருக்குது. அந்த நாட்டில் வந்து பார்த்தோம்னா அங்கே இறந்து போனவங்க வந்து புதைக்கவும் மாட்டாங்க, எரிக்கவும் மாட்டாங்க. அதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இறந்து போன அந்த உடம்பை கொண்டு போய் காட்டில் போட்டு வந்துருவாங்களாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போய் பார்ப்பாங்களாம். அந்த உடம்பு வந்துட்டு அங்கேயே இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையலைன்னு அர்த்தமா, அந்த உடம்பு அங்கே இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க ஆன்மா வந்து சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. இந்த மாதிரி அவங்களுக்கு ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சுல, சாந்தி அடைஞ்சிட்டு அவங்க திரும்பவும் பிறப்பாங்க, அவங்க குடும்பத்திலே வேற ஒரு குழந்தைய அவங்க பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் ஒரு ஐதீகத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ரூமில் வந்து நான் வாழ்ந்திருக்கேன், இந்த இடத்த விட்டு நான் போனாலும் என்னோட நினைவுகளும் இதுவும் நான் திரும்ப எப்படி எனக்கு நடக்கும்ன்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன்ற மாதிரி இஷ்டத்துக்கும் அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோ படித்து பார்ப்பாரு. ஹீரோக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது இதெல்லாம் படித்து பார்க்க. திரும்ப ஓரனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவரை கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன கூப்பிட்டு பேசின்னு கேட்கும்போது, இன்றைக்கி எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, நீ மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்க, அதனால தான் உன்னை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்குன்னு கேட்கும்போது, சரி உன் ஒய்ஃப் வந்து எங்கே போயிருக்கா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அவள் எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லவும், எங்கே போகிறேன்னு கூட உன்கிட்ட சொல்லலையான்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. அவள் எழுதி வச்சுட்டு இருந்ததை பார்த்தா வந்து மங்கோலியாவுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்வார். அதுவும் அந்த லெட்டரை படிச்சு தான், மற்றபடி எங்கே போகிறேன்னு இவரும் கேட்கல, அவங்களும் சொல்லலைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவ்வளோ கஷ்டப்படுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து இதை விட கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. அவங்க டோட்டலாக ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ட்ரிப்புக்கே கிளம்பல, ஓரனோட சேர்த்து தான் கதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கே தங்கியிருக்காங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ரூம் எடுத்து தங்குவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் தங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரிப்புலாம் போகணுன்னா இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக தேவைப்படும், ஸோ காசெல்லாம் தேத்திக்கிட்டு அப்புறம் போகலாம், ஏன்னா இப்போ யதார்த்தமாக திடீர்னு எடுத்த முடிவு தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வேறு எங்கே போய் தங்கலான்னு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இன்னும் ஒன்றும் யோசிக்கவே இல்லை, யோசிச்சிட்டே இருக்கேன் எங்கே தான் ட்ரிப்பு போகிறது அப்படின்றது இன்னும் எனக்கு எந்த ஐடியாவுமே கிடைக்கல, வீடு ஏதாவது பார்க்கணுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போன்னே இந்த ஓரன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தங்கியிருந்த அந்த வீடு இருக்குல்ல அதுவும் வந்து இப்போ ரெண்ட்டுக்கு வரதா தான் இருக்குது, இன்னொரு வீடும் என் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி வச்சுருக்கான், அந்த மாதிரி ரெண்ட்டுக்கு வர வீடாக இருக்குது, நீ வந்துட்டு போறியா அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்னு சொல்கிறாங்க. ஜன காட்டுறாங்க. மேலே கூட்டிகிட்டு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை சரியாக வேகவே இல்லை, அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. இவர் வந்து நினைக்கிறாரு, அடி பாவி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை கூட உனக்கு சரியாக சமைக்க தெரியாதா, உங்கள்கிட்ட மாட்டிட்டு நான் என்ன ஆக போகிறேன்னோ தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு முழுங்க முடியாமல் முழுங்கிட்டு இருக்காரு. இதில் அவங்க வேறு நல்லா இருக்கா அப்படின்னு வேறு கேட்குறாங்க. இது ஒரு கேள்வி தான் குறைச்சல்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிறாரு. அதாவது சரி வருமா சரி வராது, அவ்வளோ அருமையாக இருக்குது, இன்னொரு பவுல் இருக்கா அப்படி இப்படின்லாம் கேட்டு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வேறு இருக்குது. ஹீரோட நிலைமை என்ன, அவன் என்ன தான் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவன் இப்போல்லாம் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான், ஆஃபீஸ் பக்கமே வர்றதில்லை, அதிகமாக லீவ் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ சிஇஓ சொல்லிட்டு இருக்காரு. அதோட இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா வீடே கத்தின்னு கிடக்கிறாரு, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதோட வந்து பூனை கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவள் எங்கே போனா, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாலான்னு கேட்டுட்டு இருக்காரு. அது பாட்டுக்கு அவரே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு. ஹீரோயின் வந்துட்டு ரூம் தேடிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க ஓரன் இருந்தாங்கல்ல அந்த ரூம் தான் கிடைக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அதாவது ஓரனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சாவியை கொடுத்துட்றாரு. அந்த ஓரனும் வந்துட்டு கொடுத்தவொன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டெல்லாம் பார்க்குறது, அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு இது ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. அதாவது ஹீரோவோட பெட் மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, இருந்தாலும் அதே மாதிரி வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுத்துக்கிறாங்க. கிட்ட வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து பேசிகிட்டு இருக்காரு. 2 பேரும் பேசும்போது அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. அது ரொம்ப நல்ல இடமாச்சு அப்படின்னு இவங்க சந்தோஷப்படுறாங்க. நான் அது சும்மா போகல, ஹனிமூனுக்கு போகிறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாரு. அதாவது அவர் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அவங்க அப்படியே இப்போ அமைதியாக ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருப்பாங்க. அவனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் கூட இன்னும் அந்த பொண்ணு சேர்ந்துச்சுல, அது 2 பேசுது. இவங்க 2 பேரோட அந்த கம்யூனிகேஷன் வந்து அவங்க 2 பேருக்கு ஓகேவா இருக்க மாதிரி இருக்குது. அந்த டைமில் வந்துட்டு அந்த பொண்ணு டக்குன்னு என்ன கேட்குதுன்னா, நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. உடனே இவருக்கு அதிர்ச்சி ஆகி இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாரு. வந்துட்டு ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பழைய வீட்டுக்கு ஹீரோ இருந்த வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆள் இருக்காங்க. அந்த வீட்டை ஹீரோ வித்துட்டாரு. அப்போ ஹீரோ அங்கே இல்லை அப்படின்றது ஹீரோனுக்கு தெரிஞ்சு பெரிய அதிர்ச்சியாக போயிடுது. ஹீரோக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ரொம்ப அப்செட் ஆகிடுது. ஹீரோவை பார்க்க வரேன் அப்படின்றதுக்காக ஒரு கேக்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது திரும்ப அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் வந்திருக்காங்க.
இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன்னை பத்தின ஞாபகங்கள் என்கிட்ட வந்து நிறைஞ்சிருக்கு. என்னை பத்தின ஞாபகங்கள் உனக்கு வரவே இல்லையா? அப்படின்ற மாரிலாம் தன்னை தானே பேசிக்கிறாங்க. அந்த ஓரன் இருந்தாங்கல்ல, அவங்க வீட்ல தான் இப்ப இருந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து சூஜன் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. "நீ ஓரனோட பாய் ஃப்ரெண்ட் அந்த பழைய வீட்ல தான் இப்ப நீ இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அங்க ஹீரோவ பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோ இத கேட்டோனே ஹீரோனுக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுருது. அவங்க மாடியில போய் உட்காந்துட்டு இப்ப வராங்க. இவங்க சொன்னத கேட்டோனே. இப்ப என்னன்னா, ஹீரோ வந்துட்டு அவரோட வீட்ட வித்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து ரென்ட்டுக்கு இங்க வந்துட்டாரு. அங்க வந்துட்டாரு. ஹீரோயினுக்கு இப்ப இது கேட்டோனே வேக வேகமா உள்ள வந்து பார்க்கும்போது ஹீரோ பாவமோ தூங்கிட்டு இருக்காரு. அவர் கண்ணத்த போய் தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கண்ண முழிச்சு பார்த்துட்டு, "கொஞ்ச நேரம் இருப்ப. அப்புறம் திரும்ப என் கனவு கலைஞ்சோன நீ திரும்ப போயிடுவ" அப்படின்னு சொல்றாரு. "இனிமே நான் போகவே மாட்டேன். இனிமே உங்க கூடவே தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழறாங்க. 2 பேரும் அப்படியே அழுதுட்டே தூங்கிடுறாங்க. ஹீரோ இப்ப நார்மலா இல்லல்ல. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப காலையில எந்திரிச்ச உடனே அவர் பாட்டுக்கு இப்ப நின்னுட்டு இருக்காரு. "இப்பதான் தூங்கி எந்திரிச்சீங்களான்னு" சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. அப்படியே அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காரு. அப்போ இது கனவு இல்ல, உண்மைதான் அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா உறைஞ்சு நிக்கிறாரு. "போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. எதா இருந்தாலும் பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும், வேக வேகமா போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வருவாரு. வந்துட்டு, "நீ மங்கோலியாவுக்கு தான் போயிருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "இல்ல, அது பக்கத்துல 4 தெரு தள்ளி தான் இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. "அடி பாவி! நீ இங்க தான் இருக்கன்னு தெரியாம தேவதாஸ் மாரி நான் சுத்திட்டு இருந்தேனே, அப்பயாவது சொல்லியிருக்க வேண்டியதானே. இப்படிதான் என்ன அலைய விடுவியா? உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமான்னு" இஷ்டத்துக்கும் உளர ஆரம்பிச்சுருவாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, "இந்த வார்த்தை இத நீங்க ஓப்பனா சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் உங்க கூடவே தங்கியிருந்தா இத சொல்லியிருப்பீங்களா? அப்பவும் சொல்லியிருக்கவே மாட்டீங்க. சரி ஓகே, அதான் வந்துட்டேனே, வந்து ஹக் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி கூப்பிடுறேன். "நீ உன் இஷ்டத்துக்கு போவ, உன் இஷ்டத்துக்கு வருவ. நான் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் முடியாது முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் கோச்சுக்கிட்டு போறாரு. காதல ஆரம்பிச்சு அது ஒரு வேற கதையா போயிட்டு இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள அப்படியே ஹாப்பியா போயிட்டு இருக்கும். இங்க வந்துட்டு ஓரனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பொண்ணு அந்த கேள்வி கேட்டாங்கல்ல, அதுக்கு அவருங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "நம்ம 2 பேருக்குள்ள நெறைய விஷயங்கள் வந்து ஒத்து போகுது. அதில நீ பேசுறது, நீ இருக்கிறது எல்லாமே எனக்கு புடிச்சு போகுது. ஆனா எல்லாத்தையும் விட அந்த ஓரனோட சிந்தனை தான் எனக்கு அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கு. அதுலேருந்து என்னால வெளிய வர முடியுமான்னு எனக்கு தெரியல. அவர் நிறைஞ்சிருக்கிறதுனால உனக்கு இடம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, "எனக்கு இடம் இருக்கு, இல்ல அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்ல. அந்த ஓரனுக்கு அவன் ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போனா, அவன் வாழ்க்கையில உனக்கு இடம் இல்லாம போயிட போகுது. ஃபர்ஸ்ட்டு அங்க போய் என்னன்னு பாருன்ற" மாரி இந்த பொண்ணு சொல்லிடுது. ஹீரோயின் இன்னும் படுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்திரிக்கவே இல்ல. நைட்டே ஆயிடுச்சு. அதோட ஹீரோயின் சொல்லுவாங்க, "ரொம்ப பசிக்குது. ஏதாவது ஆர்டர் போடலாமா?" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "அன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக சூப்பரா ஒரு டிஷ் பண்ணேன்ல, அதே மாரி திரும்ப பண்ணி தரவான்னு" கேட்பாரு. "அய்யய்யோ! அது மட்டும் வேண்டவே வேணாம். நம்ம கடையிலேயே ஆர்டர் போட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. என்ன கேட்பாருன்னா, என்னோட எக்ஸ் வந்து உன்கிட்ட அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண சொன்னது, இன்னும் நீ சைன் பண்ணவே இல்லையாமே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இன்னும் எனக்கு அது சரின்னு படல. அது எப்ப சரின்னு படுதோ அப்பதான் நான் சைன் பண்ணுவேன். ஏன்னா என்னோட லவ் லைஃப்ப வந்து இனிமே தான் நான் வாழ போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "கண்டிப்பா நம்ம நினைச்ச மாரி நம்ம சந்தோஷமா நம்மளோட காதல் வாழ்க்கை இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. உடனே ஹீரோயின் வந்து டக்குன்னு கேட்பாங்க, "சரி அதெல்லாம் போகட்டும். நான் இல்லாத நேரம் பார்த்து எதுக்கு நீங்க உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட எப்ப பேசுன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டக்குன்னு இவரு முழிக்க ஆரம்பிச்சுருவாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான்லாம் போய் பேசல. அவ தான் என்ன கூப்பிட்டு அனுப்பியிருந்தா. அதுக்கு தான் போய் பேசினேன்ற" மாரிலாம் சொல்லுவாரு. கேட்க மாட்றாங்க. "இனிமே அவ கூப்பிட்டா கூட நான் போமாட்டேன். அவகிட்ட எந்த பேச்சும் வச்சுக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுன்னு" சொல்லிட்டு கால்லயே விழுந்துடுறாரு. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசையா ஒரு சோஃபா வாங்கியிருப்பாங்கல்ல, அது வெளிய வச்சு வச்சு வீணா போயிரும். அதனால நான் வந்துட்டு அது யாருக்காவது யூஸ் ஆகுற மாரி யாருக்காவது குடுத்தரலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாரு. அதுவும் 2 வாரம் கழிச்சு வந்திருப்பாரு. அவரோட ஃபோன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மை அப்படின்னு சேவ் பண்றது, மைன் அந்த மாரி லவ் அது மாரிலாம் சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. "இந்த மாரிலாம் நீ சேவ் பண்ணவே மாட்டியேப்பா, யார்ப்பா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா கேட்பாங்க. அப்ப அட்டெண்ட் பண்ணி பேசுவாரு. ஹீரோயின் தான் பேசுவாங்க. "அப்படியா செல்லம், லவ் யூ செல்லம்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிஸ் எல்லாம் குடுத்துட்டு இருப்பாரு. இத பார்த்தோன்னே ஆஃபீஸ்ல உள்ள எல்லாருக்கும் வாய பொளந்துருவாங்க. "என்னடா இவன் இப்படி மாறிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. சொல்லுவாங்கன்னா, இவங்க கிட்ட அவர் ப்ரொப்போஸ் பண்ணார்ல, அவர்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, "இந்த மாதிரி என்ன தப்பா நெனச்சுக்க வேணாம். நீங்க உங்க லவ்வ வந்து நான் வந்து ரிஜெக்ட் பண்றேன்" அப்படின்னு சொன்னோனே, "எனக்கு புரியுது. ஆனா ஏன் தான் தெரியலன்னு" சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது, "இன்னும் என் பாய் ஃப்ரெண்ட் குடுத்த ரிங்க வந்து என்னால நான் இன்னும் கையிலேயே தான் வச்சுட்டு இருக்கேன். அத தூக்கி போடவோ, இல்ல வேற ரிங்க என் கையில போடவோ எனக்கு இன்னும் மனசு வரலன்னு" சொல்லிட்டு ஓரன் சொல்லுவாங்க. "உங்க கூட பேசுறேன், பழகுறேன். ஆனா என் பாய் ஃப்ரெண்டோட நெனப்பு தான் எனக்கு இருந்துட்டே இருக்கு. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னோனே" அவரும் அப்படியே சிரிச்சு சிரிச்சு ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிறாரு. ஓரனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஓரனுக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கும்போது அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ ஓரன் அந்த பாய் ஃப்ரெண்டோட வீட்ல தானே ஹீரோ இருக்காரு. "அந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு" சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வார்னா, "அந்த வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சுன்னு" சொல்வாரு. ஏன்னா இப்ப தானே ஹீரோயினோட அவர் அங்க தானே ஸ்டே பண்ணியிருக்காரு. அதனால ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது, ஓரன் நீங்க பார்த்தீங்களா? அவள பத்தி எதுவும் தெரிஞ்சுதான்னு சொல்லிட்டு இப்ப இவரு கேட்பாருல்ல அவரு. பார்த்தேனே, அவ ஏதோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போற மாரி கேள்விப்பட்டேன்னு" சொல்லிட்டு ஹீரோவும் போட்டு விட்டுருவாரு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போற அளவுக்கு 2 பேரும் முன்னேறிட்டாங்களா? எப்படியாவது தடுக்கணுமேன்னு நினைப்பாரு. ஹீரோக்கு இப்ப என்ன தோணும்னா, இத ஆமான்னே சொல்லிடுவோம். இதுங்க 2த்தையும் சேர்த்து வைக்க இதுதான் சரியான வழியா இருக்கும்னு சொல்லிட்டு, ஆமா, ஆமா. அவ வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போயிருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த அக்கவுண்டன்ட் பையன் கூட இன்னைக்கு லீவு. ஒருவேளை அவனும் அங்க தான் போயிருப்பானோன்ற உடனே, அச்சச்சோ! இத உடனே தடுத்தாகணும்னு சொல்லிட்டு இவர் பதற ஆரம்பிச்சுருவாரு. கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருப்பாங்க. எதுக்காகன்னா, அந்த சோஃபாவ வந்து வெளிநாட்டுலலாம் தூக்கி போட மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து எழுதி குடுத்துரணும். இத நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி குடுத்தோம்னா, அவங்க அத பார்த்துப்பாங்க. அதுக்காக தான் வந்திருப்பாங்க. அங்க டிராப் பண்றது அவங்க 2 பேரும் அந்த கார்ல போறம்போது, இவர் ஓடியே பின்னாடியே தொரத்திக்கிட்டே வருவாரு. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸும் வந்துரும். ஓரன் வந்து கீழ
இறங்கிருவாங்க. அப்ப அந்த அக்கவுண்டன்ட் வந்து சொல்வாரு, "உங்க லைஃப நல்லபடியா சந்தோஷமா அமைச்சுக்கோங்க. அத வெளிப்படையா சொல்லுங்க. ஈகோ பார்க்காதீங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இவரு வேக வேகமா வந்து கைய புடிச்சுருவாரு. பேசுறாருன்னா, "இது என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? நீ இதெல்லாம் பண்ணாத." அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா பண்ண சொல்ற? பழசாயிடுச்சுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு தான்டா ஆகணும்னு" சொல்றாரு. பழசாயிட்டா உடனே தூக்கி போட்டுறதா? அதுக்கு இன்னொரு வாய்ப்பு குடுக்குறது இல்லையான்னு கேட்கிறாரு. அவங்க சோஃபாவ சொல்றாங்க. இவரு தன்ன நெனச்சுப்பாரு. நம்ம அதாவது பழசாயிட்டா இது மாரி தானே போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பேப்பர வந்து இவங்கள்ட்ட குடுக்கும்போது, அவரு பிரிச்சு பார்க்குறாரு. அப்பதான் தெரியுது அது சோஃபாக்கான பேப்பர்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சோனே 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. வேற என்னாச்சு? அவனுக்கு நீ ஓகே சொல்லிட்டியா? அவன் ப்ரப்போஸ் பண்ணனாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் பண்ணான் தான். ஆனா என் கையில பாரு இன்னும் நீ குடுத்த ரிங்க வந்து நான் கழட்டல. அதுல இன்னொரு ரிங் வர்றது எனக்கு விருப்பமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கேட்டுர்றாங்க. நான் இத கேட்கணும்னு தான் தயங்கிட்டே இருந்தேன். இப்ப நீயே கேட்டுட்ட. எனக்கு அந்த வேலைய கூட நீ குடுக்கல. இந்த தடவ எந்த காரணமும் இல்லாம சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். பெரிய வீடா பார்த்து தங்கலாம்னு சொல்லும்போது, அதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. எல்லாமே நான் பார்த்து வச்சுட்டேன் அப்படின்ற மாரி பேசுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஃபைனலா இப்போ ஒண்ணு சேர்ந்துர்றாங்க. அவங்க அவங்க பிசினஸ் சம்பந்தமா வந்து ஹாங்காங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்ப சிஇஓவும் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக வந்து ஹாங்காங் போறதா தான் இருக்கு. ஆனா வந்து சூஜன் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் கிளாஸ்ல புக் பண்ணியிருக்காங்க. சிஇஓ வந்துட்டு நார்மலா இருக்கிற டிக்கெட் புக் பண்ணியிருப்பாரு. இப்ப சூஜனுக்கு வந்து இவர இங்க கூட்டிட்டு போணும்னு அவருக்கு ஆசை இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட வந்துட்டு இப்ப நெறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா, அதுல பிசினஸ் கிளாஸ்லயே போலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுனால அந்த பாயிண்ட்ஸ்லாம் உனக்கு வந்திருக்கு. அது ஏம்மா எனக்கு குடுக்குற? உன் ஃபேமிலி மெம்பர் யாருக்காவது குடுன்னு சொல்லுவாரு. உனக்கு இதுக்கு மேல எப்படி விளக்கமா சொன்னாலும் புரியாது. வந்தாவா வராட்டி போனோனே, இல்ல இல்ல நான் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே அவரும் ஓடி வந்துருவாரு. கலந்து 3 வருஷமும் இப்ப ஆயிடுது. இப்ப ஹீரோ, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அவங்க லைஃப்ப வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. திரும்பவும் லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கான்ட்ராக்ட் மட்டும் போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஹீரோ மேல அதிக பிரியமா இருக்காங்க. அவங்க கதை எழுதுறத இன்னும் ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு லெவலுக்கு போயிட்டே இருக்காங்க. ஹீரோவ பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அவர் மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப லவ்வாவும் இருக்காங்க. நாங்க வேணான்னு சொல்லிட்டு திரும்பவும் நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்றத ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அத பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லும்போது 2 பேருமே சத்தம் போடுவாங்க. 2 பேர் வீட்லயும். உங்களுக்கு இதே வேலையா போச்சா? வேணாங்கிறீங்க, வேணுங்கிறீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு இதெல்லாம் அவங்க கண்டுக்கிறதே இல்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்ப வாழணுன்ற மாரி அவங்க 2 பேரும் இருப்பாங்க. இப்ப ஹீரோ 2 பேருமே மனசுல நினைக்கிறது வந்து என்னவா இருக்கும்னா, நம்ம லைஃப்ப நம்ம சந்தோஷமா வாழணும். எவ்வளோ விட்டு குடுத்து வாழ்றோம், எவ்வளோ ஒருத்தவங்கள நேசிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்ற மாரி நினைப்பாங்க. இப்ப எல்லா கப்பிள்ஸையும் பார்க்கும்போது எல்லாருமே கல்யாணம் ஆயிருக்கும். எல்லாருமே ஹேப்பியா இருப்பாங்க. ஓரனுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குழந்தையே பொறந்திருக்கும். ஒரு ஹேப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா வந்து முடிப்பாங்க. இந்த ட்ராமாவோட ஃபுல் எபிசோட் வந்து நம்ம சேனல்லயே இருக்கு. நான் இந்த வீடியோவுக்கு கீழேயே எல்லா எபிசோட லிங்க்கையும் குடுக்குறேன். நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோவும் உங்கள ரொம்பவே என்ஜாய்மென்ட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல